ஹாய் காய்ஸ், வணக்கம். அப்சஷன் வித் ஹர் சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட். இது எஃப்எஃப்ஆ போகலான்னு ஒரு பிளானு. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள் அது எப்படி இருக்குன்னு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃப்ளோவில் போயிடுறேன். ஸ்டோரி லைன் வேணுன்ற அளவுக்கு கொள்ளையாக எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா இது ஒரு சிஸ்டர் தான் சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த டைட்டில் கொடுத்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரி நான் மேக் பண்ணியிருக்கேன். ஒரு சின்னதாக இன்ட்ரோ, அப்புறம் அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்களும் உங்கள் அக்காவும் ட்வின்ஸ், ஓகேங்களா? ட்வின்ஸ், அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிறந்தீங்க, செகண்ட் வந்து உங்கள் அக்கா பிறந்தாங்க. சயின்ஸ் பிரகாரம் அவங்க தானே உங்களுக்கு அக்கா. ஸோ உங்களுக்கும் ஜேகேக்கும் எப்படி ஸ்டோரி லைன் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்தலாம். ஏய் வைனா, வைனா எந்திரி, மணியாகுது பாரு, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுடி வைனா. என்னடி லேட்டாக எழுப்புற? முன்னாடி சொன்ன அடி பைத்தியக்காரி. உனக்கு 5:10க்கு ஒரு தடவை, 5:15க்கு ஒரு தடவை, 5:20க்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் அடிச்சிக்கிட்டே இருந்துடி. ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கேன். இப்போ 6 மணி ஆகிடுச்சு. ஒழுங்காக இருந்துச்சு கிளம்புறியா, இல்லை ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டு இப்படியே உட்காந்துட்டு இருக்க போறியா? சொல்லு. அடி அம்மா ஃபோன் பண்ணாங்களா? காலையில் நிறைய தடவை ஃபோன் பண்ணாங்க, ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கிளம்பு காற்று வரட்டும். ஏய் மறக்காமல் அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டை தூக்கிட்டு கிளம்புடி. ஏய் இதுக்காக 1 இயர் வேஸ்ட் ஆகிடுச்சிடி. டிகிரி வச்சு என்ன பண்ண போகிறேன்? வீட்டில் போய் சோறு அடிக்க தான் போகிறேன். கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒயனான்றது உங்கள் அக்கா, ஒயன் அப்படின்றது நீங்கள், ஓகேங்களா? நீங்கள் 2 பேர் ட்வின்ஸுன்னு சொன்னா இல்லைங்களா? ஒரே மாதிரி பேர் கூட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தான் வச்சுருப்பாங்க. இப்போது அப்படி தான் அறக்க பறக்க கிளம்பி போகிறாங்க. உங்கள் அக்கா வந்து இப்போ தான் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அக்கா வந்து நிறைய அரியர்ஸ் வச்சுருந்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தால் தாண்டி நீ வீட்டுக்குள்ளாலே வரலாம், இல்லைன்னா நீ வர முடியாதுன்னு உங்கள் அம்மா மிரட்டின ஒரே காரணத்துக்காக லாஸ்ட் 1 இயராக இந்த அரியர்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ இந்தியா போகிறாங்க. நீங்கள் மாஸ்டர் டிகிரி பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் கரெக்டாக படிப்பீங்க, ஒரு அரியர் கூட கிடையாது. நீங்கள் ட்ரெடிஷ்னல் வேல்யூவில் பொண்ணு, சேம் டைம்ஸ் ஆஃப் ட்ரெடிஷன்னா அங்கே மாடர்ன் அந்த மாதிரி கிடையாது, ஒரு மினிமம் மாடர்ன் அந்த மாதிரி தான் சொல்லலாம். அந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ், அந்த ஓவர் வெஸ்டர்ன் கல்ச்சர் அந்த மாதிரிலாம் நீங்கள் போக மாட்டீங்க. ட்ரெடிஷன் வந்துட்டால் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை, அப்படி இறங்குவீங்க. ஆனால் உங்கள் அக்கா வந்து அப்படியே ஆப்போசிட். நீங்கள் வந்து இன்ட்ரோவர்ட் அப்படின்னா உங்கள் அக்கா வந்து அப்படியே எக்ஸ்ட்ரோவர்ட், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அப்படியே அப்போசிட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் வந்து யூஎஸில் இருந்து நீங்கள் படிச்சிட்ருக்கீங்க. இங்கே உங்கள் அக்காவுக்கு கல்யாணம் இன்னும் 1 மந்தில் அப்படின்ற மாதிரி அப்படியே ஜேகே சைட் பார்க்கலாம். ஏ வேணா வண்டியாடி? அதான் ஜேகே வந்தியா? ஒரு ஃபோன் பண்ணியாடி? ஃபோன் பண்ணா நீ சும்மா இருப்பியா? வந்திருப்ப, அதனால தான். கதவை தர வந்துட்டேன். இங்கேயா? வந்துட்டேன். அந்த ரெடி ஆண்டி கீழே இருந்தாங்க. சொல்லிட்டு வந்தியா? தர சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திறப்பீங்க. அதாவது உங்கள் அக்கா திறக்கிறாங்க. எவ்வளோ நாள் டே? எவ்வளோ நாள்? என்ன ஜேகே 1 மந்த் இருக்குமா? என்ன பண்ணுற? கையிடு. இந்த பாரு, 1 மந்த் இருந்தாலுமே கூட என்னோடய பிஸ்னஸ்லாம் விட்டு அப்பப்போ நான் வருவேன். ஆனால் நீ தான் அரியருக்கு படிக்கிறேன்ட்டு. உனக்கு என்னடி அரியர் வைக்கிற அளவுக்கு? எனக்கு படிக்கிறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரியும்ல ஜேகே. சரி விடு, நானும் இப்படி படித்து கிழிச்சிருப்பேன். என்ன ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டியா? ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதப்பா சர்டிஃபிகேட்டோடு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போவீங்களா? எங்கடி போகிற? காமிக்கணும்ல. ஒன்றும் காமிக்க தேவையில்ல, நீ படித்து மட்டும் என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் உங்கள் அக்காவுக்கும் ஜேகேக்கும் ஒரு குட்டியாக ரொமான்ஸ் நடந்துகிட்ருக்கு. அப்படி தான் உங்கள் அக்காவுக்கும் ஜேகேக்கும் நிச்சயதார்த்தமும் முடிஞ்சு இருக்கும். உங்களுக்கு அது எக்ஸாம் டைம் அப்படின்றதால நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. கல்யாணத்துக்கு நான் வந்துடுறேன்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸாம் கண்டினியூ பண்ணிருந்தபடி இங்கே உங்கள் அக்காவுக்கு மேரேஜ் இன்னும் 2 டேஸ்க்கு முன்னாடி வந்துடுறி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓயன் எப்படி வர? வந்துடுறடி, இருடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ப்ரைஸாக அவங்க அக்கா கிட்ட வரீங்க. சர்ப்ரைஸ் வந்தியடி அப்படின்னு சொல்லி இறுக்கி அணைச்சி கட்டி பிடிச்சிக்கிறா. சரிடி விடு ஜேகே, இல்லை நான் ஒன்றும். ஏன்டி எப்போ பாரு ஜேகேன்னு சொல்லிகிட்டே இருக்கேன்? அப்புறம் என்னடி என் கண் முன்னாடியே ஜோடியாக சுற்றிட்டு இருப்பீங்க? எனக்கு கொஞ்சம் அப்படி தானே இருக்கும். அடியே ஒயின்னு பேசிகிட்டு இருந்தது போ, நீ வாடி அவகிட்ட போய் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கூப்பிட்டுருப்பாங்க. அவள் நல்லா படிக்கிறான்ற ஒரே காரணத்துக்காக எல்லாமே அவளுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்குமா? உனக்கு தாண்டி அதிகமாக இருக்குப்போ. இப்போது கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போக போகிற. இதுவே நீ படிச்சிருந்தா அப்பாவோட பிஸ்னஸ் நீ பார்த்துருக்கலாம்ல.
அடுத்தது பாரு, அவன் என்ன பார்க்க போகிறான்? தத்தி 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 மாடு சோத்து மூட்டை. அம்மா ஏம்மா அப்படி பேசுகிற? நம்ம பொல்ல தோணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போய் கொஞ்சுறாங்க அவங்க அம்மாவை. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு, இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி, கொஞ்ச நாள் கூட இல்லை, இன்னும் 2 days தான், அது வரைக்கும் தான் இந்த மாதிரி பேசுவேன். இதுமாரி அப்புறம் ஜேகே கூட அப்படியே டூயிட் பாடிட்டுருப்பாளடி. என்னாடி பொறாமையா? ம் பொறாம வேற உன் புருஷனை பார்த்து. ஆமாடி, என் புருஷன் ஆணழகல்லடி, அதனால நீ பொறாம கூட படு. தாங்க முடியலடி, தாங்க முடியல, உன் புருஷனை வேற பார்த்து நான் வேற மயங்கிடுறேண்ணா. ஆமாண்டி, அப்படி தான் பேசுகிற. புருஷன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே வந்து ஜேகே ஃபேமிலி எல்லோரும் வந்திருப்பாங்க. ஆண்டி ஒயின் வந்துட்டியா? ஆமாம் ஜங்குக். எப்போ வந்த? இல்லை நான் இப்போ மார்னிங் தான் வந்தேன். ஓ ஏண்டி என்கிட்ட சொல்லவே இல்லை உன் தங்கச்சி வந்திருக்கான்னு? எனக்கே அவள் சர்ப்ரைஸாக வந்திருக்காடா, எனக்கு தெரியாது. ஓ ஓகே சரி ஒயின், உனக்கு ட்ரெஸ்லாம் கொடுத்தாங்க, எடுத்துருக்கா சொன்னாங்க. சரி ஓகே, ஏதாவது வேணா கண்டிப்பாக சொல்லுண்ணே. ஓகே ஜங்குக். என்ன ஜேகே சொல்ல வந்திருக்கேன்? இல்லைடி, ஃபோட்டோ ஷூட்க்கு ப்ரீ வெட்டிங்க்கு புக் பண்ணியிருந்தேன், வந்திருந்தாங்களா? சரி ஃபேமிலியாக எல்லோரும் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக அம்மா அப்பாவையும் கூப்பிட்டு வந்திருந்தேன். அதில் ஒயின் மட்டும் மிஸ் ஆகுவான்னு நினச்சேன், கடைசியில் ஒயின் நீ வந்து ரொம்ப நல்லதாக போச்சு. சரி ஜேகே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இப்போது ஃபோட்டோஷூட்க்கு எல்லாருமே இப்போது கலராக அழகாக ரெடி ஆகிட்டு ரெடியாக நின்றுட்டுருக்கீங்க. இப்போது எல்லாருமே நின்று ஃபோட்டோ அது இதுன்னு சொல்லிட்டு எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் அக்கா 2 பேரும் ட்வின்ஸ் இல்லையா, ஒரே மாதிரி இருப்பீங்க வேறு. அதனால் உங்கள் 3 பேரையும் மட்டும் தனியாக ஃபோட்டோ எடுக்கணும், அதுவும் ஒரு 4-5 ஃபோட்டோ ஒரு அழகாக ப்ரிட்டி அந்த மாதிரிலாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபரும் சொல்லியிருப்பாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பாவும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ட்வின்ஸாக இருக்கிறப்போ வந்து 2 பேருக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. உங்கள் அக்காவுக்கு மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிறத உங்கள் அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நீங்கள் நடுவில் நிற்கிற மாதிரி ஜேகே ரைட் சைடு, உங்கள் அக்கா லெஃப்ட் சைடு, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஜேகே பக்கத்தில் நிற்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணேண்ணே, புரியுதா? எனக்கு மாமாவும் ஆக போகிறேன், நல்லா ஃபீல் பண்ண தேவையில்ல. இல்லை ஓகே ஜேகே. ஏன் என்னடி என் புருஷன் பக்கத்தில் என்னை விட்டு நீ போய் நிற்கிற? இல்லடி அப்படிலாம் சும்மா ஃபன்னுக்குடி, நில்லு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நின்றுட்டீங்க. கொஞ்சம் ஜேகேவுக்கு கொஞ்சம் தள்ளி நிற்கிறீங்க. ஏன் பக்கத்தில் நில்லு, ஒன்றும் இல்லை, எனக்கு மாமா மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. சரி ஜேகே. ஏய் பக்கத்தில் இன்னும் நிறைய நில்லடி, அப்போ தான் ஃபோட்டோ நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா சொல்லியிருப்பாங்க. இப்போ அப்படி தான் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. இப்போது வந்து நடுவில் இப்போது நீங்கள் உங்கள் அக்கா பக்கம் திரும்பி நிற்கிற மாதிரி ஜேகே வந்து உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரியும், உங்கள் அக்கா வந்து உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரியும் நிற்கிற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுடைய பேக் போஸ் வந்து ஜேகேவுக்கு நிற்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. நீங்கள் வந்து அது வந்து ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறீங்க இந்த மாதிரி நிற்கிறதுக்கு. ஏன்னா உங்கள் பேக் போஸ் வந்து அவர் மேலே இது பண்ணும்போது அவரோட செஸ்ட்டு உங்களுடைய முதுகில் அப்படிலாம் உரசுற மாதிரி இருக்குது. ஜேகே கொஞ்சம் ஃபோட்டோ தான் ஓயன் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டர் மேலே ஒரு கை போட்டிருப்பாரு. என்ன ஜேகே பண்ணுறீங்க? ஏதோ ஹார்ட் பீட்டில் ரைஸ் ஆகிற மாதிரி இருக்குது. என்ன ஓயன் ஒழுங்கு நில். அஞ்சேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. ஓயன் ஒழுங்காக நில்லுடி. சரிடி, இப்படி நில்லுடி. ஓயன் இந்த பக்கம் இப்படி நில்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே ஷோல்டரை இப்படி திருப்பி நிற்க வைக்கிறது, உங்கள் இடுப்பை அப்படி பிடிச்சி திருப்பி நிற்க வைக்கிறது, அந்த மாதிரிலாம் ஜங்குக் பண்ணுறாரு. இப்போது அவர் வந்து இந்த ஃபோட்டோ ஷூட்டில் தான் உங்ககிட்ட கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிருப்பார், மேலே டச் பண்ணி அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருப்பார். இது உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கும். என்ன ஜங்குக் பண்ணுறீங்க? இந்த மாதிரி எனக்கு அனீசியாக ஃபீல் ஆகுது. இவன் நல்லா கேஷுவலாக ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுடி அப்படி இப்படின்னு நிற்க வைக்கிறா. ஐயோ கடவுளே, என்ன இது இது அக்கா வீட்டுக்கார மேலே எனக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளைஸ்லாம் வரணும்? ஓயன் இது சரியில்லை ஓயன், இது உன்னோட அக்கா வீட்டுக்காரர், உனக்கே அப்படி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. தப்பு ஓயன் வேண்டாம் ஓயன் இப்படி இல்லை ஓயன். இல்லை ஜேகே, இல்லை என்னாச்சு ஓயன்? இல்லை ஜேகே, எனக்கு கொஞ்சம்
கேராக ஒரு மாதிரி இருக்கு. நான் போயிட்டு என்னாச்சு ஏதாவது ஜூஸ்? இல்லை ஜேகே, என்னாச்சுடி? இல்லைக்கா இல்லை, நான் போயிட்டு கீழே கொஞ்சம் உட்காந்தா சரியாக போய்டும். ஏன்டி இப்படி? இல்லைக்கா இல்லை, நீ போயிட்டு நீங்கள் உங்கள் 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கோங்கண்ணா. என்ன ஜோயின்னு சொல்லு, பரவாயில்ல. இல்லை ஜேகே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த ஹார்ட் பீட் ரொம்ப அப்படியே அதிகமாக ரைஸ் ஆகிருக்கும். அவர் உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு இந்த மாதிரி பண்ணது, உங்கள் அக்காவுக்கும் இதில் சப்போர்ட்டாக இதுமாரி பண்ணுறது, அக்காவுக்கு நம்ம ஏதோ துரோகம் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் இருந்திருக்கும். இப்போ அப்படி தான் உங்கள் அக்காவுக்கும் ஜேகேக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்திருக்கும். இப்போது ஜேகேவோட வீட்டுக்கு தானே பொண்ணு கூப்பிட்டு போவாங்க. இப்போ எல்லாருமே உங்கள் ஃபேமிலி வந்து அங்கே போவாங்கல்ல, அக்கா கூட போவாங்கள்ல, அப்போ வந்து நீங்கள் போகிறீங்க உங்கள் அக்கா கூட. என் கூடயே ரெடி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆமாண்டி, பாய் மட்டும் நல்லா பேசுகிறல்ல, போ. ஐயோ இல்லடி, எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எனக்கு இந்த சாரீ வேறு கட்டினது என்னமோ ஆம்பளைக்கு சாரீ கட்டின மாதிரியே இருக்குடி, வாடி கூட. சரி வரேன் போ. அங்கே அப்படியே சில சம்பிரதாயம் அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நடந்துகிட்ருக்கு. ஏன் என்னடி இவங்கெல்லாம் கூட்டம் குறையவே மாட்டேங்குது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம்? அப்படிலாம் இருக்க தாண்டி செய்யும். உனக்கு ரிச்சுவல்ஸ்லாம் நான் தெரியாத இருக்க, எல்லாம் அப்படி தான் இருக்கும். இன்னும் ஒரு 1/2 hour இல்லை 1 hour, அதுக்கப்புறம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் புருஷனும் நின்று தான் இருப்பீங்க. ஓவராக பண்ணாதடி. சரிடி, சரி 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 மாடி வைனா, விளக்கேற்றமா. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு விளக்கேற்றுவாங்க. விளக்கேற்றினதுக்கப்புறம் இப்போ ஜேகேவும் வைனாவும் இப்போ சாமி கும்பிட்டுட்டு இப்போது ஜேகேக்கும் இவங்களுக்கும் பால் பழம் கொடுக்குறாங்க. பாடி எங்கே தங்கச்சி எல்லோரும் இருக்காங்க, சும்மா இருங்க. ஏண்டி கல்யாணம் ஆகிடுச்சு தெரியுதுல்ல, கழுத்தில் லைசன்ஸ் இருக்கு பாரு. சரிங்க, அதுக்குன்னு அப்புறம் எப்போ தான் நைட் வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமான்னு கூட தெரியலடி. ஐயோ ஜேகே என்ன பண்ணுற? சரி 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 நீங்கள் அப்படியே இதை லைட்டாக அவங்க காதில் விழுந்திருக்கோம், பட் எதுவுமே காதில் வாங்காத மாதிரி நீங்கள் இன்னொரு கவுச்சில் உட்காந்துட்டு நீங்கள் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்ருப்பீங்க. அப்புறம் ஆயின் இதெல்லாம் வர மாதிரி எதுவும் இல்லையா? இல்லை இல்லை ஜேகே. என்னம்மா ஜேகேன்னு கூப்பிட்ற? ஆண்டி மாமான்னு கூப்பிடு. இல்லை ஆண்டி, மாமான்னு கூப்பிடுமா, அக்கா புருஷனை இப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி பேர் சொல்லலாம் கூப்பிடக்கூடாதுண்ணே. சரிங்க ஆண்டி, மாமான்னு கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னானே. மாமாவாம்மா? மாமன் தாண்டா கூப்பிடணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா? நீ கூப்பிடு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே ஹெசிடேட் ஆகுறீங்க. இல்லை நான் அப்புறமா ஏதாவது உங்களுக்கு கூப்பிடுவேன்ல, அப்பா பேர் சொல்லாமல் அப்படி கூப்பிட்றேன். பரவாயில்ல இப்போ கூப்பிடு வயன். அவள் தான் அப்புறம் கூப்பிட்றேன்னு சொல்கிறாளுங்க, விட்டுருங்கண்ணே. ஆமாம்மா, நான் அப்புறமா கூப்பிட்றேன், எனக்கு ஒரு மாதிரி. ஓ ஹெசிடேட் ஆகுதா? சரி 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 வயன். ஓகே மாமா. மாமான்னு கூப்பிட்டியே. அப்படி தான் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது உங்கள் அக்காவுக்கும் உங்கள் மாமாவுக்கும் இப்போது கல்யாணம் முடிஞ்சு வெட்டிங் நைட் அன்றைக்கி ஒயின் அப்படியே மேலே போய் விட்டு வந்துடுறியம்மா. ஆண்டி நானா? போமா. இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி போகிறீங்க. ஒயன் வாடி, எனக்கு போடி, நீ போடி, நான் எதுக்குடி, வாடி ஒய்யன். நீங்கள் இப்போது உங்கள் அக்காவை கூப்பிட்டு மேலே ஒரு 10 ஸ்டெப் மேலே ஏறி இருப்பீங்க. உங்களுக்கு திரும்பவும் அந்த மாதிரி ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. அதாவது உங்கள் மாமா வந்து உங்கள் பேக் சைடு நின்றுட்டு இருந்தது, பக்கத்தில் அந்த ஃபோட்டோ ஷூட், அது எல்லாமே உங்களுக்கு திரும்ப ஃப்ளாஷ் ஆகுது. டி அக்கா போயிட்ரி, நீனே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. பாவம் என் தப்பார் வேணா அடிச்சிடும்டி, அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன், நீயே போ, இதுக்கப்புறம்லாம் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே இங்கே வந்துடுறீங்க. ஆண்டி எனக்கு நான் ஒரு 3 days தான் நான் லீவ் போட்டு வந்தேன். நான் வீட்டுக்கு போயிட்டு வர கிளம்பணும். சரி நீங்கள் பார்த்துக்கோங்கண்ணே, நான் கிளம்புறேன். என்னம்மா பண்ணுற? காலையில் போய்க்கலாம், புரியுதா? இல்லாண்டி நான் வீட்டுக்கு போகணும், அப்புறம் காலையில் தான் எனக்கு ஃப்ளைட்டு, அதனால் எனக்கு போயிட்டு எனக்கு சூட் ஆகாது. என்னம்மா சொல்கிற? காலையில் ஃப்ளைட்டா? ஆமாண்டி, அதனால தான். ஓ சரிம்மா, அப்போ நான் ஜங்கு கூட்டம். ஐயோ என்னாண்டி பேசுகிறீங்க? பரவாயில்ல நான் போய். இல்லைம்மா வாம்மா. இல்லாண்டி வா
அப்படின்னு சொல்லி இப்போது ஜங்குக்கு போய் டோர் நாக் பண்ணுறாங்க. ஏய் ஜங்குக். ஜேகே ஆண்டி கூப்பிட்ற மாதிரி இல்லை. எல்லாம் இப்போ கூப்பிட மாட்டான் நீ. என்ன நடக்குன்னு தெரியும் அவங்களுக்கும். எல்லாம் வரமாட்டாங்க. ஜேகே ஜேகே ஜங்குக். ஜேகே ஆண்டியோட வயசு மாதிரி இல்லை. ஆமாம் ஆமாண்டி. ஆமாம் ஆமாம் நான் போய் ஓப்பன் பண்ணி என்னென்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகே தான் வந்து இப்போ கதை ஓப்பன் பண்ணுறேன். டேய் ஒரு நிமிஷம் வாடா. என்னம்மா? இல்லைடா ஒயினா கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டு வந்துடுறியா? ஏம்மா வீட்டில் இருந்தா என்ன? இல்லைடா அவள் நாளைக்கு கிளம்புறாளாம்டா அப்ராடு. என்னம்மா சொல்கிற? ஆமாண்டா நாளைக்கு கிளம்புறாளாம். ஏதோ 3 days தான் லீவ் போட்டு வந்ததா சொல்கிறா. அப்படியா? என்கிட்ட எதுவும் ஒயினா கூட சொல்லம்மா. சரிடா நீ போய் விட்டு வந்துடுறா. காலையிலே கிளம்புறா போல் பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரிம்மா நான் போய்ட்டு வரேன். ஒயன் ஒயன். ஆ ஆ மாமா வா வீட்டில் விட்டு வர. இல்லை மாமா வா ஒயன். பரவாயில்ல மாமா நான் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கையை அப்படியே பிடிச்சி கூட்டு போகிறார். மாமா வா ஒயன். கை வா அப்படின்னு சொல்லி இப்போது அவர் தான் இப்போ கூப்பிட்டு போய் விடுறாரு. அவர் நீங்கள் பார்க்குறீங்க தலையெல்லாம் அப்படியே களைஞ்சிட்ருக்கு. ஷர்ட்டு காலர்லாம் கொஞ்சம் பட்டன் அவுந்திருக்கு. உங்களால் அவரை வந்து ஃபேஸ் பண்ணவே முடியல. உங்களோட எண்ணம் ஃபுல்லாக இப்போது அக்காவுக்கும் அவருக்கும் ஏதோ ஸ்டார்ட் ஆகிருக்கும்ல. ஒயன் சொல்லவே இல்லை. 3 days தான் லீவ் போட்டு வந்தியா? ஆமாம் மாமா. உன் அக்கா கூட சொல்ல. இல்லை மாமா அக்காவுக்கே தெரியாது. நான் அப்படியே சொல்லாமல் கிளம்பிடலான்னு பார்த்தேன். பட் நான் உங்கள் கூடலாம் வருவேன்னு எனக்கு தெரியாது இந்த சம்பிரதாயம்லாம். சரி ஒயன் உன் அக்காக்கிட்ட எப்படி எப்போ சொல்ல போகிற? இல்லை மாமா நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் அவகிட்ட இந்த மாதிரி வீட்டுக்கு மட்டும் கூப்பிட்டு போய் விட்டு வந்தான்னு மட்டும் சொல்லிவிடுங்க அம்மா. அவள் அப்புறம் என்கிட்ட கத்துவா. சரி அப்புறம் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சா? என்ன கேட்குறீங்க அம்மா? இல்லை கல்யாணம்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சா நான் கேட்குறேன். உனக்கு பிடிச்சிருந்துச்சா நான் கேட்குறேன். ஏதாவது உனக்கு குறையா இருந்துச்சா? இல்லை மாமா எல்லாமே நல்லா போச்சு. எனக்கு பர்சனலாக அக்கா இதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்லா ஃபீல் ஆச்சு மாமா. சரி அப்புறம் நீ எப்போ கல்யாணம்? என்ன மாமா? இல்லை நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு கேட்குறேன். சொல்ல. இல்லை மாமா எனக்கு இப்போதைக்கு எதுவும் ஐடியா இல்லை. அப்புறம் ஃபுல்லாக படிப்பு முடித்ததுக்கப்புறம் பிஸ்னஸ் போக போகிறப்பலையே? ஆமாம் மாமா அப்பாவோட பிஸ்னஸ். சொன்னாங்க அக்கா தத்தி மாடு அது இதுன்னு திட்டினாங்க. நீ தான் நல்லா படிக்கிற. அவள் என் கூட சேர்ந்து கொஞ்சம் கெட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன் அவன். இல்லை மாமா அப்படிலாம் இல்லை. சரி அப்படியே வீடு வந்திருக்கும். உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டில் உங்கள் அம்மா அப்பா கிட்டலாம் சொல்லிவிட்டு அவர் கிளம்பியிருப்பார். நீங்களுமே அப்ராட் போயிருப்பீங்க. இப்போது நீங்கள் ஸ்டடீஸ் அது இதுன்னு கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. ஜேகேன்ற ஒரு பார்ட்டு, ஜேகேவோட ஒய்ஃபாக உங்கள் அக்கா இருக்காங்க, ஃபேமிலின்னு ஒன்று நமக்கு இந்தியாவில் இருக்குது அப்படின்றதே மறந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடீஸில் அவ்வளோ கான்சன்ட்ரேட்டாக படிச்சிட்ருக்கீங்க. அப்படி தான் உங்களுக்கு ஒரு 6 months கிராஸ் ஆகிருக்கும். ஆஃப்டர் 6 months உங்களை ப்ராஜெக்ட் வந்து சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. இப்போத்துலேருந்து ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் ஒரு இன்டர்னாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி அங்கேருந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ப்ராஜெக்டாக என்ன பண்ணுவேன்னா இந்தியாவுக்கு போகலாமா இல்லை இங்கேருந்தே பண்ணலாமா? எங்கே வேணாலும் பண்ணலாம். பட் ஆனால் நமக்கு இங்கே பண்ணால் தான் நல்லாயிருக்கும். என்ன பண்ணலாம்? இப்போது உங்கள் அக்கா கால் பண்ணியிருப்பாங்க. சொல்றி ஃபோன் பண்ணியிருக்கேன். என்னடி பண்ணுற? எப்படி இருக்க? ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேன். இல்லடி இப்போ ஒரு புதுசாக ப்ராஜெக்ட் அது இதுன்னு சொல்லி இன்டர்னாக ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. 6 month ப்ராஜெக்டாக சப்மிட் பண்ணணும் அப்படின்றாங்க. நான் என்ன பண்ணுறதுனே தெரிலடி. எங்கே இன்டர்னா யார் எந்த கம்பெனியில் போகிறதுன்னு தெரில. ஒரு 4 கம்பெனி போட்டிருக்கேன் அப்ளிகேஷன். என்னன்னு சொல்கிறேன்? போட்டிருக்கேன். அதில் ஏதாவது ஒன்று பெஸ்ட்டாக சூஸ் பண்ணி போகணும். என்ன கேட்டியடி?
ஏன் உன்னை கேட்டா நீ என்ன கம்பெனி இந்த கம்பெனின்னு அதை பற்றி ஏதாவது டீட்டெயிலாக சொல்ல போறியா? நான் உனக்கு ஒரு வெங்காயமும் தெரியாது. ஏய் இல்லைடி, ஜேகேவோட கம்பெனி அங்கே ஒன்று இருக்குல்ல, அதில் நீ ஒர்க் பண்ண என்ன? ஜேகே கூட இப்போ ஒரு 3 months அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நானுமே அங்கே தான் வரப்போகிறேன். என்னடி சொல்கிற? 3 monthsன்றது ஒரு 6 months கூட ஆகலாம் அப்படின்னு சொன்னார். சரி, நானும் அதை சொல்லலான்றதுக்காக கால் பண்ணேன். சரி, அதுக்காக என்னடி ஜேகேவோட கம்பெனியில் நீ இன்டர்ன் ஆகிரு. என்ன சொல்கிற? உண்மையாவா? ஏதோ பிளான்ட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அங்கே ஏதோ பிளானோடு வராரு போல இருக்குது. 6 monthsக்குள்ளால முடிக்கல அப்படின்னா வந்து திரும்ப இந்தியா வந்துட்டு அங்கே ஏதாவது ஆள் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. சரிடி, சரி, ஓகே. அப்போ மாமா கிட்ட மட்டும் சொல்லிடுறியா அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கவா, இல்லை கொஞ்சம் பர்மிஷன் மட்டும்? உனக்கு என்னடி பர்மிஷன்? நீ ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னா ஒத்துக்க போகிறாரு, இல்லை என்ன பர்மிஷன் அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. ஆனால் இல்லைடி, ஒரு வார்த்தை மாமா கிட்ட கேட்டால் நான் திட்டுவாரே, என்ன கேள்விலாம் கேட்டுட்டு அப்படின்னு ஒரு மாதிரி பேசுவார். நீ எப்போ வரடி? நான் ஒரு 2 daysல வந்துடுவேன்டி. 2 daysல வந்துடுவேன். எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கேன். உண்மையாவா? அதுக்கு என் கூட தங்கிக்கிறடி? இல்லை மாமா கூட இருப்பால. சரிடி, நீ அதுக்கு என்னடி, நான் உன் கூட தங்கிக்கிறேன். மாமா கிட்ட கேட்கவா? ஐயோ வேணாம், உங்களுக்கு ப்ரைவேஸ்க்கு இதாக செட் ஆகாது. நீ அங்கேயே தங்கிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படி தான் ஜேகேவும் உங்கள் அக்காவும் வந்து இப்போது யூஎஸ் வந்திருப்பாங்க. யூஎஸ் வந்துட்டு இப்போது அங்கே தான் தங்கியிருப்பாங்க, உங்கள் வீட்டில் தான் தங்கியிருப்பாங்க. பரவாயில்ல, எதுக்கு அவளும் தனியாக தானே இருக்கா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா அப்பாவும் சொல்லியிருப்பாங்க. அவங்க வீட்டில் மாமனார் மாமியாரும் சொல்லியிருப்பாங்க. இப்போ அப்படி தான் மாமா சொல்லுவேன். இல்லை உங்கள் கம்பெனியில் இன்டர்னுக்கு அக்கா கிட்ட சொல்லு. நான் உன் அக்காவே திட்டினேன், புரியுதா? அது என்ன கேள்வி 2 கேட்டுட்டு நான் ஜாயின் பண்ண போகிறேன்னு சொன்னால் ஜாயின் பண்ணிக்க சொல்ல போகிறேன். இதில் என்ன இருக்குது? இன்டர்னுக்கு தான் வரேன், இதுக்கு போய்ட்டு என்னமோ பதட்டப்பட்டுருக்க. சரி மாமா, தேங்க்ஸ் மாமா. இதுக்கெல்லாம் தேங்க்ஸா? சரி, நல்லா பண்ணுண்ணே. சரி மாமா. அப்புறம் ஓயின், எனக்கு கீழே தான் அசிஸ்டண்ட்டாக உன்னை போட்டிருக்கேன். என்னம்மா, எனக்கு கீழே தான் அசிஸ்டண்ட்டாக போட்டிருக்கேன். இன்னும் நிறைய நாலேஜ் உனக்கு கிடைக்கும், அதனால தான். உனக்கு ஓகே தானே? ஓகே தான் மாமா, பட் இருந்தாலும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கோ. உன் கூட பிஏ ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க எல்லாம் உனக்கு சொல்லித் தருவாங்க, புரியுதா? சரி மாமா. அப்புறம் ஆஃபீஸ் என் கூட கிளம்பி வந்துடுறியா? இல்லை மாமா, நான் கிளம்பி வந்துடுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகே மேலே போயிருப்பார். நீங்கள் வந்து உங்கள் அக்கா கிட்ட எப்படி சொன்னேன்? அவர் அசிஸ்டண்ட் அதுமாரி சொல்கிறாரு, எனக்கு அந்தளவுக்குலாம் அந்தளவுக்குலாம் உனக்கு என்ன நாலேஜ் இல்லையா? அதெல்லாம் இருக்குடி. இல்லைன்னு சொல்லிகிட்டே இருப்பேன், ஆனால் உனக்கு ஓப்பன் பண்ணால் மண்டை ஃபுல்லாக மூளை இதுக்குள்ளே தான் இருக்கும். எனக்கு நல்லா தெரியும். எல்லாத்துக்கும் நீ கரெக்டான அவ்வளோ தான் இருப்பேன். பதட்டப்படாமல் நல்லா பண்ணுனேன். சரிடி அக்கா. தேங்க்ஸ் டி. சரி, எனக்கு ஐஸ் வச்சதெல்லாம் போதும், போய் சாப்பிடு. மாமா வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றே? இல்லை நான் சாப்பிட்டு நான் உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் மாமா வந்ததும் சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சி விடுனேன். சரி, போய் சாப்பிடு. அப்படி தான் நீங்கள் சாப்பிட்டுட்டு இப்போ கவுச்சில் உட்காந்துட்ருக்கீங்க. ஜேகே கீழே வராரு. ஓகேன், சாப்பிட்டியா? சாப்பிட்டோம்மா, நீங்கள் சாப்பிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். சரி, ஓகே. என்னடி சாப்பாடு? உங்களுக்கு பிடிச்சது தாங்க. என்ன வருஷம் எனக்கு பிடிச்சதா பார்த்து செஞ்சுருக்கியா? சரி, கையை விடுங்க, சும்மா இருங்க. தங்கச்சி உட்காந்துருக்கா. ஓ, தங்கச்சி மேலே உங்களுக்கு மரியாதை அதிகம் போல. என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, சும்மா இருங்க. அவளுக்கு கேட்க போகுது பேசுறதெல்லாம். கேட்டால் என்னடி இருக்கு? என் பொண்டாட்டி உங்கள் பொண்டாட்டி தான் சாமி. தயவு செஞ்சு சத்தம் போடாத, என்னையும் சத்தம் போட வைக்காமல் என்ன வேணாலும் பண்ணுங்கள். தயவு செஞ்சு அவள் காதில் விழுற மாதிரி பண்ணாதீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவள் என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியாது. அவள் சும்மாவே என்னை கிண்டல் பண்ணுவாள். என்ன, அவள் ஒன்று கிண்டல் பண்ணுவாளா? ஆமாங்க, அவள் கேரக்டர் அப்படி. எனக்கு கூட தெரியலையே டி. அவள் யாரையா பார்த்தா மட்டும்தாங்க. ஆனால் என்கிட்ட நல்லா தான் பேசுவாள். ஓப்பனாக எல்லாமே பேசுவாள். ஓப்பனாக பேசுவாளா? அப்படியா? ஆமாங்க. எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே வேணா. அது அக்கா புருஷன் அப்படின்றதால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுவாள். அக்கான்றவ வேறு, அக்கா புருஷன்றவ வேறு இல்லைங்க. ஓ, அப்படி. சரி, நான் பார்த்துக்குறேன்டி. உன் தங்கச்சிகிட்ட உன்னை விட நான் க்ளோஸ் ஆகி காமிக்கிறேன், பார்க்குறியா?
பார்க்கலாம். அவகிட்டலாம் யாரும் க்ளோஸ் ஆக முடியாதுங்க சீக்கிரம். அவன் இன்ட்ரோவர்ட்டுங்க. ஓ, இன்ட்ரோவர்ட்டாக இருந்தால் பாருங்கள், நீங்கள் வேணால் பேஜ் பாருங்கள், உங்ககிட்ட வந்து எப்படி க்ளோஸ் ஆகிறா இல்லைன்னு நான் பார்த்துறேன். சரி பார்க்கலாமாடி? பார்க்கலாம். சாப்பிடுங்க, இப்போ கையை எடுங்க இடுப்பில். நைட்டு வந்து கொஞ்சம் சரிங்க, சும்மா இருங்க. நான் தான் சொல்கிறேன்ல, என்னையும் கத்த வைக்காதீங்க, நீங்களும் சத்தம் போடாதீங்கன்னு. சரிடி, நைட்டு வந்து கத்த வைக்கிறேன். அப்பயாவது இந்த மாதிரி சொல்லாதேன்னு. கண்டிப்பாக நான் எதுவும் சொல்லலை. சரி நான் கிளம்புறேண்ணே அப்படின்னு சொல்லி இப்போ ஜேகே வந்திருப்பார். நீங்கள் வந்து இப்போது ஒன்றுமே தெரியாத மாதிரி இப்போது பேக்கில், அதாவது அவங்க பேசிக்கிட்டாங்க, ஏதோ பேசிக்கிட்டாங்க, அவங்களுக்குள்ள ஏதோ நடக்குது அப்படின்ற மாதிரி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். என்ன பேசிக்கிட்டாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது என்ன ஃபீல்னால் தெரியல. அது பொறாமையா இல்லை ஜெலஸா, இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி இருக்க முடியலன்றதா, இல்லை நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இல்லைன்றதா, எதுவுமே உங்களுக்கு தெரியல. அதுதான் இது ஒரு ஃபீலிங்ஸ். ஆனால் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. வயன் ரெடியா? ரெடி மாமா, போகலாம். சரி ஃப்ரீயாக நின்று ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு? இல்லை மாமா, எனக்கு என்ன, ஆனால் எனக்கு ஒன்றும் நீ ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தெரியலையா வயன்? இல்லை மாமா, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா சொல்லுங்க மாமா, நான் தானே. நான் அப்படி சொல்ல, நீ ஃப்ரீயாக என்கிட்ட நல்லா பேசணும்னு சொல்கிறேன். உன் அக்கா கிட்டலாம் நல்லா பேசுகிறியாமே, என்கிட்ட ஒன்றும் அப்படி ஒன்றும் தெரியலையே. என்னடி சொல்லி வச்சா? இல்லடி, நான் எதுவும் சொல்லலை, அவராக தான். பொடி போய்ச்சக்கறி. என்ன வயன், உன் அக்கா கிட்டே ஏதோ பார்த்து என்னமோ பேசிகிட்ருக்க? இல்லை மாமா, அது சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவர் கார் எடுக்கிறாரு. நீங்கள் வந்து இப்போது பேக் சைடில் போய்ட்டு உட்காருங்க. என்ன வயன், என்ன பண்ணுற? இல்லை மாமா, நான் இங்கே ஃப்ரண்ட்டில் வா. இல்லை மாமா, ஃப்ரண்ட்டில் வா வயன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயாக இரு. நான் தான் சொல்கிறேன்ல, எதுக்கு நீ இப்படி அனீஸியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்க? என்னை பார்த்தா உனக்கு எதாவது பயமாக இருக்கான்னு? இல்லை என்ன மாமா பேசுகிறீங்க? அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு நான்லாம் கம்ஃபர்ட்டாக தான் ஃபீல் பண்ணுறேன். நீ தான் என்னவோ பயந்துகிட்டே இருக்க. சொல்லு, உக்கா வீட்டில் நல்லா பேசி என்கிட்ட ஏன் ஒழுங்காக பேச மாட்டேற? இல்லை மாமா, உங்ககிட்ட என்கிட்ட என்ன இல்லை, உங்ககிட்ட என்கிட்ட உன்னால் கம்ஃபர்ட்டாக பேச முடியலையா? உன்னை எதாவது பண்ணுறேண்ணா? பயமாக இருக்கா என்னை பார்த்து உனக்கு? அப்படிலாம் இல்லை மாமா. நீங்கள் என்ன அக்கா வீட்டுக்காரன்ற மரியாதையா எல்லாம் விடு, ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணேண்ணே. மாமா நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க, பட் எனக்கு சரி டைம் எடுத்துக்கோ, போக போக பழகிடும்னு நினைக்கிறேன் உனக்கு. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி தான் ஆஃபீஸ் போயிருப்பீங்க. அப்புறம் சொல்லுங்கம்மா, ஆப்போசிட் கம்பெனி நீங்கள் ஒன்று போகிற மாதிரி இருக்கும். ஓகே மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஆப்போசிட் கம்பெனியில் அந்த ஜெமினின்றவன் கொஞ்சம் ஃப்ளாட்டி பாய், கொஞ்சம் பார்த்துதுன்னு அண்ணே. ஏன்னாம்மா அவன் கொஞ்சம் அப்படி புரியல. ஃப்ளாட்டினா எப்படி, என்ன மீன் பண்ணுவாங்க? அதுதான் கொஞ்சம் நீ பார்த்து இருந்தக்கோ. நான் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிடுவேன், இருந்தாலும் அவன் அந்த வேலையை காமிக்காத இருக்க மாட்டான். அப்படி எப்படி பார்ப்பான், அப்படி புரியும் உனக்கு அவன் சின்ன பொண்ணுல நீனு புரியும். மாமா அப்படின்னா நான் வரல, நீங்கள் மட்டும் பார், எல்லாமே உனக்கு புரியணும், எல்லாமே உனக்கு தெரியணும். எல்லா இடத்துக்கும் போகிறப்ப இப்படிலாம் இருக்குன்றது உனக்கு புரியணுன்றதுக்காக தான் உனக்கு முன்னாடியே சொல்கிறேன். வேலையில் கரெக்டாக கராராக இருப்பான் அவன். இதுனா கொஞ்சம் அப்படி தான் இருப்பான், புரியுதா? நீ அவனை ஸ்ட்ரெயிட்டாக உனக்கு என்ன தோணுதோ அப்படி பேசலாம், ஃப்ரீயாக இரு, புரியுதா? எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண கற்றுக்கோ. அதனால தான் உன்கிட்ட முன்னாடியே சொல்கிறேன், ஹேண்டில் பண்ணுறது எப்படின்றது உனக்கு புரியும் இப்போது. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆஃபீஸ் போயிருப்பீங்க. ஆஃபீஸ்லேருந்து இப்போது அந்த மீட்டிங் இந்த மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறீங்க. அவர் மட்டும்தான் மீட்டிங் போவார், நான் வரல, அப்புறமா நான் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அப்படி தான் இது பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போது ஜிமினோட கம்பெனிக்கு இப்போது உங்களை கூப்பிட்டு போகிறாரு. சொன்ன ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு மாமா. நான் உங்களை சார்னு கூப்பிட்டுவா? ஏன் மாமான்னு கூப்பிட்றவங்க என்ன? இல்லை மாமா, நான் சார்னு கூப்பிட்றேன், எனக்கு அது கம்ஃபர்ட்டாக. சரி நீ சார்னு கூப்பிட்டுவா. ஓகே சார். எனக்கு என்னவோ சாருன்னு கூப்பிட்றதா ஒரு மாதிரி இருக்கும். மாமான்னு கூப்பிட்ற நல்லாயிருக்கு. உன் அக்கா கூட எனக்கு அப்படிலாம் கூப்பிடவே மாட்டாள். அவள் அப்படியே எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்குன்றதுலாம் நல்லது தான், பட் நீ ட்ரெடிஷ்னலாக இருக்க, அவள் நான் ட்ரெடிஷ்னலாக இருக்கிறதுன்றது எனக்கு கொஞ்சம் என்ன மாமா அப்படி சொல்கிறீங்க? உண்மை தான் சொல்கிறேன். அவள் எப்போ பாரு பேண்ட்டு சட்டைன்னு இதேமாரி சுற்றிட்டு இருக்கா. நீ வீட்டில் இருந்தனா நீ பாவாடை தாவணி பாவாடை சட்டைன்னு போட்டுட்டு அழகாக இருக்க.
இல்லை மாமா, அவளுக்கு ட்ரெடிஷ்னல் பிடிக்காது. அவளுக்கு எப்போவுமே வெஸ்டர்ன் அந்த மாதிரி தான் பிடிக்கும். தெரியும். நான் கூட நிறைய தடவை கேட்பேன், ஏன்டி இப்படியே சுற்றிட்டுருக்கான்னு. கேட்டால் என் தங்கச்சிக்கு தான் அந்த மாதிரி பிடிக்கும், என் தங்கச்சி வேணால் நீ கல்யாணம் பண்ணிக்கோ, என்னையா அப்புறம் நீ பார்த்தா என்னையா நீ அப்படின்வா. அவகிட்ட என்னால் பேசக்கூட முடியாது ஓயன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலாக தான் கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காரு. உங்களுக்கு அது சொன்னதுக்கப்புறம் அவரை உங்களால் ஃபேஸ் பண்ணவே முடியல. என் தங்கச்சி வேணால் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையை சொன்னா அப்படின்றத ஷேர் பண்ணியிருப்பார் இல்லையா? அதை கேட்கும்போது உங்களுக்கு அப்படியே டக்குன்னு ஒரு மாதிரி இருக்குது. அது என்ன ஃபீல்னே இது வரைக்கும் உங்களுக்கு தெரியல. லவ்வா இல்லை வேறு ஏதாவதா, என்ன ஃபீல்னு தெரில. ஒரு வேளை நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் இதெல்லாம் சரியாக போயிடுமோ அப்படின்ற மாதிரி இப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இதுக்கப்புறம் இதை எப்படியே விட்டுறக்கூடாது, நம்ம யாரையா லவ் பண்ணணும் இல்லை யாரையா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓயன் இறங்கோ, ஆஃபீஸ் வந்துச்சு பார், நான் பார்க் பண்ணிட்டு வரேண்ணே, வெயிட் பண்ண, அப்படியே போயிடாத. ம் ம் சரிங்க சார். மாமானே கூப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒன்றும் போ. இல்லை கால்மி மாமா போ. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு போ. நீங்கள் நின்றுருப்பீங்க. அவர் இப்போ அழகாக இந்த ஹேரை ஃப்ளிப் பண்ணி விட்டு அழகாக நடந்து வராரு. நீங்கள் அவரே பார்க்குறீங்க. தெரியல, பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, பட் பார்க்கணுன்னு தோணுது. இந்த வயசு கோளாறா என்னன்னே உங்களுக்கு தெரியல, ஏதோ ஒரு ஃபீல் ஆனால் இருக்குது. இவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது, மற்ற யார்கிட்டையும் வரமாட்டேங்குது. ஆனால் அக்கா புருஷனாக இருக்காரே அப்படின்ற மாதிரி இப்போது இங்கே அவங்க யூஎஸ் வந்ததுக்கப்புறம் தான் இது உங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. இந்த 6 months லாஸ்ட் அந்த 6 months வந்து நீங்கள் மறந்தே போயிருப்பீங்க. இப்படி ஒரு மனுஷன் இருக்கார், நம்ம அக்கா இருக்காங்க அப்படின்றதெல்லாம் திரும்ப ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நெஞ்சில் அப்படியே குத்துற மாதிரி இருக்குது உங்களுக்கு. வா. சரிங்கம்மா. சரி, லேப் உனக்கு இது ஓகேவா இல்லை வேறு அரேஞ்ச் பண்ணுறோமா? இல்லைம்மா, எனக்கு இதே ஓகே தான், கம்ஃபர்ட் தான். சரி ஓகே. சரி, இதில் வந்து என்னென்ன ரிலேட்டட் உனக்கு வந்து இப்போது இது அதுக்கப்புறம் அந்த 4th 2nd அது மட்டும் போதும்மா. அது ரிலேட்டட் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது நானே ஹெல்ப் பண்ணலாமே, மற்ற எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இல்லைம்மா, உங்கள் எல்லாம் வேலையை பார்க்கட்டும், நான் சும்மா தான் இருப்பேன், வேலையெல்லாம் சொல்லிவிட்டு. அப்போ நான் சொல்லிக் கொடுக்குறேன், சேம் டைம்ஸ் வேலையை கற்றுக்கோ என் கூட வந்துட்டு. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போனதுக்கப்புறம் எல்லாேருக்கும் அங்கே சைன் போடுறது, அங்கே ப்ராஜெக்ட் அது இதுன்னு ஏதோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போது உங்ககிட்ட தான் உங்களுக்குன்னு ஒரு கேபின் கொடுத்துருப்பாங்க, அங்கே வந்துருப்பார் இப்போது. நானே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கே உட்காந்துக்கிறேன், சொல்லித்தரேண்ணா. இல்லை மாமாண்ணா உட்கார். சரி மாமா, இது நோட் பண்ணி வச்சுருக்கியா? நோட் கொடு. ஓகே தானே, சிம்பிள் தான். சரி, இன்றைக்கி ஒரு ரெண்டு மட்டும் சொல்லி தரேன், அது அப்படியே கேதர் பண்ணிக்கோ. சரிங்க மாமா. சரி, ஓப்பன் பண்ணு, எக்ஸல் ஷீட் எடு. இல்லை நைட் வெயிட் பண்ணு. இது ஏன் அது கிடையாது, இங்கே பார், இதுதான் ஓகேவா? கை சரி, இது இங்கே போய்ட்டு இதில் என்ட்ரு பண்ணு. அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா பிபிடியில் நெட் குவான்டிட்டி, இது கோடு, சேம் டைம்ஸ் வந்து இந்த கேசிஎல் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோண்ணே. கை சரி, அதனால் என்ன இருக்க, அப்புறம் இது நோட் பண்ணிக்கோ. சேம் டைம்ஸ் இதை க்ளோஸ் பண்ணி சேவ் பண்ணி எடுக்கும்போது அதை நீ அது எக்ஸாக்டாக கொடுத்து தான் எடுக்கணும், புரியுதா? சரிம்மா, இங்கே பாரு என்னென்ன பார்த்துட்ருக்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அவர் ரொம்ப க்ளோஸாக பக்கத்தில் இருந்து சொல்லி கொடுக்கும்போது சம்டைம்ஸ் வந்து அவரோட ஷோல்டர் வந்து உங்ககிட்ட வராசது, அவர் கையை எடுத்துகிட்டு வந்து மவுஸை பிடிக்கும்போது உங்களுடைய கையை வந்து வச்சு தான் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து உங்கள் கை மேலே அப்படியே ப்ளேஸ் பண்ணுறாரா, உங்களுக்கு அது வேறு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன் என்ன பார்க்குற, இங்கே பாரு, சிஸ்டம் பாரு, புரியுதா இல்லையா? புரியலாம் சொல்லு, நான் சொல்லித்தரேன். இல்லை மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, முடிச்சுட்டு சொல்கிறியா? சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருப்பார். உங்களால் இப்போ மூச்சே விட முடியல. இப்போ தான் ஒரு டீப் ப்ரீத் எடுக்கிறீங்க. என்னடா அது இப்படி இந்த மனுஷன் பண்ணுறாரு, எனக்கு என்னமோ இது செட் ஆகுனே தோணலை. அக்காவுக்கு பெருசாக இதை துரோகம் பண்ணிவிடுவோன்னு ஒரு பயமே வருது எனக்கு ஒரு செகண்டில். இது ரொம்ப ரொம்ப டீப்பாக கொண்டு போகுது என்ன. வேறு எதையும் யோசிக்கவே முடியல எனக்கு. எதுக்கு இவங்க வரணும், நான் எதுக்கு அக்காவோட ஃபோன் எடுக்கணும், இங்கே ஏன் நான் ஜாயின் பண்ணணும், ஒன்றுமே புரியல. நான் எங்கே கொண்டு போய் விட போகுதுன்னு எனக்கு தெரியல.
இதுக்கப்புறம் கொஞ்சம் கூட யோசிக்கக்கூடாது. இப்போயே ஃபோன் பண்ணி அம்மாக்கிட்ட மாப்பிள்ளைய பாரும்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படி தான் நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணுறீங்க. எங்கள் ப்ராஜெக்ட் ஆகிடுச்சு அதெல்லாம் விடு அப்படின்ற மாதிரி. ஹலோ அம்மா. அடியே வயனு என்னடி ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேன்ட்ட. இல்லைம்மா அவன்கிட்ட கொஞ்சம் முக்கியமாக பேசணுண்ணே. சொல்லுடி எப்படி இருக்க? அக்கா வந்தாளா? எப்படி இருக்கா? மாமா எப்படி இருக்காங்க? அவங்களாம் நல்லா இருக்காங்கம்மா. என்னை பற்றி பேசு, வேறு யாரையும் பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டே இருந்திருப்பீங்க. அப்படியே ஜேகே உள்ள வருவார். என்ன வயன் எல்லாம் முடிச்சிட்டியா என்ன? இல்லைம்மா. ஏய் என்னடி மாமா மாமான்ற இங்கே பேசு. இல்லைம்மா நான் அப்புறம் பேசுகிறேன் வை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேட்ட என்ன வயன் ஃபோன் பேசிகிட்ருக்கியா? யார்? அத்தையா? ஆமாம்மா. ஏன் என்ன வயன் அவங்க கால் பண்ணாங்களா நீ கால் பண்ண? இல்லைம்மா நான் தான் கால் பண்ணேன். ஒர்க்காக முடிச்சுட்டு எதாக இருந்தாலும் பார்க்கலாம்ல. முடிச்சிட்டியா? இல்லைம்மா. என் டவுட் ஏதாவது இருக்கா என்ன? காமி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வருவார். நீங்கள் வந்து இப்போ கிட்ட வந்துட்டு போனதால் தான் நம்ம ஒரு மாதிரி ஆகணும்னு உங்களுக்கே தெரியும். திரும்ப க்ளோஸாக வந்து அவர் கேட்குறாரு. இல்லைம்மா நானே. என்ன வேணாச்சு என்ன? எதாவது முடியலையா உடம்பு ஏதாவது? ஏதாவது மனசு எதாவது கேட்கலையா? அத்தைக்கெலாம் ஃபோன் பண்ணியிருக்க என்ன? ஏதாவது பிரச்சனையா? இல்லைம்மா ஃப்ரீயாக பேசுவேன். எப்போ பாரு ஒரு மாதிரி இல்லைம்மா இல்லைம்மா இல்லைம்மா. என்ன இது? உன்னோட மாமன் ஃப்ரீயாக பேசு. சரிம்மா. சரி ஒரு 3 o'clock மேலே ஜிம்னு பார்க்க போகலாம் என்ன? அந்த மீட்டிங் சொன்னல. போகலாம்மா. ஃப்ரீயாக பேசுவேன். சரிம்மா. சரி இதில் டவுட் எதாவது இருக்கா? இல்லைம்மா. என்ன? இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்க? இது இல்லையே பாரு. இல்லைம்மா இதுதான். எனக்கு தெரியாத ஓயன் இது இல்லை. இதை பார் இப்படி தான் வரும் இது பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவர் கீபோர்டில் ஒரு 4 பட்டன் தட்டிட்டு இப்போ அப்படியே உங்கள் கையில் கர்சர் வச்சு மவுஸை மூவ் பண்ணுறாரு. உங்கள் கை மேலே தான் அவரோட கை இருக்குது. என்ன வேணுது? இதுதான் இப்படி தான் வரும் புரியுதா? சரிம்மா. இப்போது திரும்ப உங்கள் கை மேலே வச்சு அப்படியே இது பண்ணிகிட்ருக்காரு. அவர் கேஷுவலாக பண்ணிகிட்ருக்காரு போகிற போக்கில் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு அப்படியே ஹார்ட் பீட்லாம் அப்படியே ரீச் ஆகுது உங்களுக்கு. அம்மா என்ன வேன் பாருங்கள் இதுக்கப்புறம் கீழே வந்து போட்டு அதுக்கப்புறமா போடுண்ணே. சரிங்கம்மா. இதை முடித்ததுக்கப்புறமா தான் அதுக்கு கீழே தான் வந்து பிஓ போடணும். சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே தான் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போது ஜிம்மை பார்க்கறதுக்காக இப்போ கூப்பிட்டு போயிருப்பார். நீங்கள் மாமா எனக்கு இங்கே அட்மாஸ்பியர்லாம் செட் ஆகிற மாதிரி தெரில, ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. இந்த பாருவேன் கேஷுவலாக எல்லாத்தையும் ஃப்ரீயாக நார்மலாக. சரிங்கம்மா ஓகே. ஹாய் ஜீவன் எப்படி இருக்கீங்க? வா வச்சுக்கே எப்படி இருக்க? வா. யார்? பிஏவா? அசிஸ்டண்ட்டா? ஏய் அதுக்கெலாம் மேலே தாண்டிடா. என் ஒய்ஃபோட தங்கச்சி அசிஸ்டண்ட்டாக ஒரு 6 months இருக்க போகிறா. என்னடா சொல்கிற? பிஏன்னு சொல்லி மட்டும் பழகேண்டா. அது ஏன்டா ரிலேஷன்லாம் சொல்கிற? ஏய் வால்லாம் அங்கே காமிச்சோன்னு வச்சுக்க கட் பண்ணி விட்டோண்டா. ஒழுங்காக இருண்ணா. அவகிட்ட சொல்லியிருக்க உன்னை பற்றி. நீ ஏதாவது காமிச்சேன்னு அவள் கண்ணை அசிச்சாலே போதும் உன்னை காலி பண்ணுறோடா ராஸ்கல். சரிடா சரி. அப்படியே இருந்தாலும் ஜிமின் வந்து உங்களை பார்க்குற கண்ணோட்டம் வந்து வேறு மாதிரி இருக்குது. மாமா என்ன வேன்? இல்லை மாமா நான் கொஞ்சம் என்ன அன்கம்ஃபர்டபுளாக ஏதோ ஃபீல் பண்ணுறேன்னு. ஆமாம் மாமா அவர் பார்க்குறதே சரியில்லை. நான் வெளில வெயிட் பண்ணுறேண்ணே. ஜமன் என்னடா என்ன பண்ணுற? என்னடா நான் என்ன பண்ணேன்? என்ன வேன் ஏதாவது நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களாண்ணே? நான் எதுவும் அப்படியாது. ஐயோ இல்லை 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 சார். என்ன வேன் அவன்கிட்ட இல்லைன்றா என்கிட்ட ஆமான்றா என்ன இருக்குல்ல? இல்லைம்மா நான் வெளில வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் வெளில வந்திருப்பீங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் திரும்ப ஃபுல்லாக அவரே மீட்டிங்லாம் முடிச்சுட்டு அவர் வெளில வந்திருப்பார். என்ன வேன் என்ன பிரச்சனை? என்கிட்ட ஆமான்ற அவங்ககிட்ட இல்லைன்ற என்ன? இல்லைம்மா இப்படியே அவங்ககிட்ட டேரெக்டாக அவங்களே வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறாங்க. அவங்ககிட்ட எப்படி ஆமாம் நீங்கள் அப்படி பார்க்குறீங்கன்னு எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள்? இப்போ என்கிட்ட மட்டும் தெரியலம்மா கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண உங்ககிட்ட அதனால தான் உங்ககிட்ட சொன்னோம்மா. கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணோம்மா அதனால் உங்ககிட்ட சொன்னோம்மா. அப்போது நீ என்கிட்ட கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுற? ஆமாம்மா இதில் என்ன இருக்குது? ஓ ஓகே. ஆமாம்ல உன் அக்கா கிட்டே கூட நான் சொன்னேன் இதை கண்டிப்பாக போய் சொல்லணும். என்னது? இல்லை காலையில் உன் அக்கா சொன்னான் என்னதான் இருந்தாலும் அக்கா வேறு அக்கா வீட்டுக்காரங்க வேறு இல்லை அப்படின்னு பிரித்து காமிச்சா. இப்போ வீட்டுக்கு போனோடனே உன் அக்கா கிட்டே சொல்லணும் இல்லை உன் தங்கச்சி என்கிட்ட கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறாளாம் அப்படின்னு
மாமா என்ன பேசுகிறீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. இல்லை இல்லை மாமா, இல்லை வீட்டுக்கு போகிற வரைக்கும்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது, இப்போயே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணியிருப்பார். மாமா எதுவும் சொல்லாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன ஒன்று இருக்குதுல்ல, இல்லை சொல்கிறாரு. மாமா ப்ளீஸ் மாமா சொல்லாதீங்க மாமா. ஏன் அக்காகிட்ட சொல்லணும், நீ வந்து என்கிட்ட கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுற. அவர் வந்து கேஷுவலாக சொல்கிறாரு, பட் ஆனால் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறதுன்றதுக்கு 2-3 அர்த்தம் இருக்குல்ல. சரி, அக்கா தப்பாக எடுத்துக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் பயந்துட்டு இந்த மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு வேண்டான்னு சொல்கிறீங்க. அவர் எதுவுமே கேட்கல, டக்குன்னு கால் பண்ணிருப்பாரு. நீங்கள் வந்து அந்த ஃபோனை பிடுங்கிறதுக்காக கிட்ட போயிட்டு இது பண்ணுவீங்களா? மாமா வேணாம் வயன் சும்மா வயன் சொல்லணும், அக்காவுக்கும் ஃபீல் பண்ணணும். இப்போது வந்து உன் தங்கச்சி என்கிட்ட கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறா அப்படின்னு நான் சொல்லணும்ல. இல்லை மாமா வேண்டாம், என்ன பேசுகிறீங்க, வயன் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோன் எடுத்து கால் வச்சுருப்பாரா. இப்போ நீங்கள் பிடுங்க போவீங்களா? அப்படியே அவர் வந்து வேலைக்கு போகிறாரு, நீங்கள் பிடுங்க போகிறீங்க, வேலைக்கு போகிறாரு. அப்படியே பிடுங்கிறதுக்கு அப்படியே எக்கி பிடிச்சி பிடுங்கலான்னு போவீங்களா? இப்போது அவர் கீழே, நீங்கள் வந்து மேலே விழுந்துட்டீங்க. மாமா ப்ளீஸ் சொல்லாதீங்கண்ணா, அக்கா வேறு மாதிரி எதாவது நினச்சிக்க போகிறா, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை வாங்கிட்டு டக்குன்னு நீங்கள் எந்திரிச்சிருப்பீங்க. அவர் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு, அப்படியே கண் அசைக்காமல் உங்களே பார்த்துட்ருக்காரு. விழுந்த ஃபோர்ஸுக்கு உங்கள் பாடி பார்ட்ஸ் எல்லாமே டச் ஆகிருக்கும். உங்கள் செஸ்ட் பார்ட்லேருந்து கீழே எல்லாமே டச் ஆகிருக்கும். உங்கள் ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாமே அவர் ஃபீல் பண்ணியிருப்பார். அப்படியே உங்கள் முடியெலாம் அவரை உரசிட்டு அப்படியே தான் எந்திரிச்சுருப்பீங்க. அவர் இப்போது பொறுமையாக அப்படியே எந்திரிச்சு உங்களே பார்த்துட்டு நின்றுட்டு இருந்திருப்பார், கையெல்லாம் தட்டிட்டு. மாமா உங்கள் ஃபோன். சரி மாமா சாரி என்ன, நீங்கள் எதுவும் தப்பா? சாரி மாமா, கீழே வரவே இருந்துட்டீங்க. சரி புரியுது, தப்பா சரி ஒன்றும் நினைக்கல, வா. மாமா அக்காக்கிட்ட சொல்லலை, வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கூட்டிகிட்டு போயிட்டு இருந்திருப்பார். போகிற வேலை, அதாவது யூஎஸில் மல்லிகைப்பூ கிடைக்கிறதுன்றது அங்கே ரேரு. சரி, ஊர்லேருந்து வந்துட்டு இப்போ ஒரு 2-3 டேஸ் ஆகிடுச்சி அப்படின்றதுக்காக உங்கள் அக்காவுக்கு மல்லிகைப்பூ வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாரு. இப்போது அப்படி தான் காரை நிறுத்தி, ஒயன் அங்கே பூக்கடை இருக்கு பாரு. எங்கம்மா? தோ அங்கே பார், ரைட் சைடில் அப்போசிட்டில். தாப்பார் ஒயன் அப்படின்னு சொல்லி இப்போது உங்ககிட்ட க்ளோஸாக வந்துட்டு கை நீட்டி காமிச்சிருப்பாரு கண்ணாடி வழியாக. உங்களுக்கு இப்போ ஃபீல் ஆகுது திரும்பவும். மாமா நான் பார்த்துட்டேன், என்ன பண்ணும், போய் வாங்கிட்டு வா போ. இல்லை மாமா, கிராஸ் பண்ணி போகணும் எனக்கு கொஞ்சம். சரி நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் பூ வாங்கிட்டு வந்திருப்பாரு. நிறைய வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஒரு கவர் ஃபுல்லாக அந்த பஞ்சு, அந்த ஒரு பந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பந்து நிறைய அப்படியே வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஏன் மாமா எவ்வளோ? இல்லை உங்கள் அக்காவுக்கும் உனக்கும் சேர்த்து. ஓ ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே வீட்டுக்கு போயிருப்பீங்க. உங்கள் அக்கா வந்து, வாங்கப்பா வந்தீங்களா, சாப்பிடுங்க, போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரீங்களா? இல்லை அப்படி இல்லைக்கா நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன், ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் மேலே போயிருப்பீங்க. இப்போ டாடி வாங்க, என்னது இது கையில்? உனக்கு தாண்டி பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னங்க, நான் தான் பூ வைக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல, ஊரில் இருக்கும்போதே வைக்கல, இங்கே அமெரிக்கா. இங்கே வந்து எப்படிங்க பூ வைப்பேன்? அது தெரியும்டி, நைட்டு மட்டுமாவது வச்சுக்கொடி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்மெல். வா அப்படின்ற மாதிரி இருக்கும்டி, எனக்கு அது தெரியாது, அது ஒரு தனி ஃபீல். வச்சுட்டு வாண்ணேன், உன் தங்கச்சி கொஞ்சம் வச்சுட்டு நிறைய அதனால தான் அதிகமாக வாங்கிட்டு வந்திருக்கேன், புரியுதா? ஏங்க இதெல்லாம் ஏங்க அவள் முன்னாடி வாங்கிட்டு வரீங்க? அவை தான் நினச்சி, பூன்றது யூனிவர்சல், அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்டி. பொடி புருஷன் முட்டாட்டி தானே, நம்ம ஒன்றும் லஃபர்ஸ் இல்லை. எப்போ பாரு இதேமாதிரி பேசிகிட்டு இருக்காடி. நான் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன். தலையில் அழகாக பின்னி போட்டு பூவைடி. ஏங்க தலைலாம் பின்னுறதுக்கு எனக்கு ஒரு நாளாவது பின்னி போடுடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மேலே போயிருப்பார். ஆனால் அவங்க அக்கா என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு கிளிப் மாதிரி கிளிப்பை போட்டுட்டு கொஞ்சமாக குட்டியோண்டு, அதாவது ஒரு சுண்டி விரல் சைஸ்லேருந்து ஒரு கையளவுக்கு உள்ளங்கை அளவுக்கு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு கையளவுக்கு கட் பண்ணி குட்டியோண்டு வச்சுருக்காங்க. ஜேகேக்கு பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாகுது. நீங்கள் அப்படியே என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஸ்கர்ட்டு, அதாவது நல்ல ஃப்ரில் வச்ச மாதிரி நல்ல ஒரு லாங் ஸ்கர்ட்டு, ஒரு ஷர்ட் போட்டுட்டு தலையை அப்படியே பின்னி போட்டுட்டு பூ வச்சுருக்கீங்க. நீங்கள் ஒரு முழம் கிட்ட இருக்கும் பூ. உங்களுக்கு அந்த பூவோட ஸ்மெல்லு, பூனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தாவணி மாதிரி அந்த மாதிரி எதுவும் போடல, ஸ்கர்ட்டு ஷர்ட்டு மேலே வந்து பூ வச்சுருக்கீங்க. அக்கா எனக்கு போதும், நான் போகிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே இப்போது கிளம்பிருப்பீங்க. போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு இப்போது மேலே போகும்போது தான் நீங்கள் மேலே போவீங்கள்ல, அப்போது உங்கள் பேக் சைடு தெரியுமா, அப்போது பார்த்துருப்பாரு தலையில் பூ வச்சுட்டு
பின்னாடிலேருந்து பார்க்கும்போது அந்த ஜடை லைட்டாக இப்படி இப்படி ஆடுது. பாவாடை சட்டை போட்டிருக்கீங்க. அந்த பாவாடையை ஒரு பக்கமாக தூக்கி பிடிச்சிட்டு ஃப்ரில் நல்ல பெரிய ஃப்ரில் வச்ச மாதிரி நல்ல லாங்கு ஸ்கர்ட்டு அப்படியே பிடிச்ச மாதிரி நீங்கள் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே நீங்கள் போகிறீங்க. இது உங்களுக்கு தெரியாது. இதோ பார், உன் தங்கச்சி வச்சுருக்கா, உனக்கு வைக்கிறதுக்கு என்னடி? ஏங்க அவள் வேறு நான் வேறு, அவள் ட்ரெடிஷ்னலுங்க. நீங்கள் இல்லை அப்படின்னா அவள் தாவணி போட்டு சுற்றிட்டுருப்பா, தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் இருக்கீங்கன்றதெல்லாம் ஒரு பாவாடை சட்டையோடு தெரிஞ்சிட்ருக்கா. என்ன சொல்கிற? அதான் சொன்னேன், அவள் ட்ரெடிஷ்னலுங்க. அவளுக்கு இந்த பாவாடை தாவணி சாரீ அதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதெல்லாம் சூட் ஆகாது. உங்களாம் தெரியும்ல, திரும்ப திரும்ப புதுசாக எங்கே எப்படி பண்ணுறீங்க? சரிடி, ஏதோ பண்ணிட்டோல. அந்த பூவாச்சும் கொஞ்சம் கிளிப்பு போட்டு அழகாக வச்சுட்டு வாடி, கொஞ்சமாக வச்சுட்டு வாடி, இன்னும் எக்ஸ்ட்ரா. சரிங்க, உங்களுக்காக வச்சுக்கிறேன். ஜடெல்லாம் பின்ன மாட்டேன். ஏதோ பண்ணி தொலைடி தாயி, முடியை வேற கட் பண்ணி விட்டு வச்சுருக்க. நல்லாவா இருக்குது, பார்க்க சகிக்கலடி. கல்யாணத்தப்போ லென்த்தியாக வச்சுருந்த முடிய வச்சாங்க கொடுத்தன பண்ண போகிறீங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க? சரிடி, நான் எதுவும் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட்டுட்டு இப்போ மேலே போயிருப்பார். இங்கே உங்கள் அக்கா வந்து பால்லாம் எடுத்துகிட்டு இப்போது அப்படியே உங்களை கூப்பிட்டுட்டு வருவாங்களா? ஜேகே அப்பா அப்படி தான். என்னடி பண்ணுறேன்னோ? இல்லைங்க, போய் அவளுக்கு பால் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் போ. ஒயன் ஒயன் சொல்லுக்கா, இந்தா பால் குடிச்சிட்டு படு. சரிக்கா. லைட் ஆஃப் பண்ணிட்டு படுடி. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அவங்க போயிருப்பாங்க. ஜேகேவும் இப்போ உங்கள் அக்கா வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. என்னடி இவ்வளோ நேரம் வேலைங்க, நான் என்னங்க பண்ணுறது? சரி திரும்பி. என்னடி இது, பூலாம் நிறைய வச்சுட்டுவான்னு சொன்னால. சரி ஜேகே போதும், இதுக்கு மேலே என்ன? இப்போ பார், கையளவுக்கு வச்சுருக்க. உன் தங்கச்சி பார்த்தியா, லென்த்தியாக தானே வச்சுருந்தா. ஏன்டி முடி நீட்டாக இருந்தால் அழகாக தானே இருந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் டோட்டலாக மாறிட்டடி. அநியாயம் பண்ணுற நீ. ரொம்ப ரொம்ப ஸ்மெல்லடி இதில் இருக்கு. அவ்வளோ வைப், அவ்வளோ மூடு தெரியுமா உனக்குலாம்? என்னடியே தெரியும். சரிங்க, சரி சாரிண்ணே, எனக்கு பிடிக்கலங்க, பிடிக்கல. நான் என்னங்க பண்ணட்டும்? சரிடி, சரி ஏதோ பண்ணுதடி. இந்த ஸ்மெல் உனக்கு புரியாதடி, இந்த ஸ்மெல் பற்றி. அதெல்லாம் ஆம்பளைங்களுக்கு தான் தெரியும். இந்த ஸ்மெல் தனி மூடு கிளப்பும் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி தான் உங்கள் அக்காவுக்கும் ஜேகேவுக்கும் அப்படியே ஒரு மெகாசிஷன் நடந்துகிட்ருக்கு. அங்கே உங்கள் அக்காவுடைய மார்னிங் சவுண்ட்லாம் வந்து உங்களுக்கு இங்கே பக்கத்தில் கேட்குது. அதை உங்களால் கேட்கவே முடியல. ப்ளூடூத் எடுத்து மாட்டிக்கிட்டு நீங்கள் மட்டும் ஃபோனை பார்த்துட்ருக்கீங்க. சம்டைம்ஸ் வந்து அது ரொம்ப லென்த்தியாக கேட்குதா இதோட முடிஞ்சிச்சா அப்படின்றதுக்காக அப்பப்போ நீங்கள் ஹெட்ஃபோன் ஓப்பன் பண்ணி காது நீங்கள் கேட்பீங்க. ரொம்ப அப்படி ப்ளஷராக ஃபீல் பண்ணிவிட்டு ரொம்ப மூன் பண்ணுற சத்தம்லாம் கேட்கும். சம்டைம்ஸ் வந்து ஜேகே வந்து இப்படி அப்படி அப்படின்றது அந்த சவுண்டு, அந்த எஃபெக்ட் மட்டும் இங்கே கேட்கும். அதை உங்களால் கேட்கும்போது ஒரு மாதிரி உங்களுக்கு ஃபீலாக இருக்குது. என்னடா இப்படி இருக்குது, நம்ம ஏன்டா இப்படி யோசிக்கிறோம், அப்படி சத்தம் கேட்டால் கூட நம்ம ஏன் அப்படி யோசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அது நம்ம ஜாலியாக ஒரு ஃபன்னியாக நம்ம ஏன் யோசிக்கவே மாட்டுறோம், அந்த மாதிரி உங்களுக்கு தோணிகிட்டே இருக்குது. உங்களால் வேர் பண்ணவே முடியல. நீங்கள் அப்படி தான் நீங்கள் எந்திரிச்சு சரி மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மாடிக்கு போவீங்களா? அந்த ரூமை க்ராஸ் பண்ணி தான் மாடிக்கு போகணும். அதை க்ராஸ் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு அங்கே என்ன நடக்குது, ஏன் ஜேகே அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணும். அப்படியே நீங்கள் க்ராஸ் பண்ணி அப்படியே கண்ணை மூடிட்டு அதை க்ராஸ் பண்ணிட்டு போகிறீங்க. அப்படி தான் நைட்டு ஒரு 1:30-2 மணி இருக்கும். அது வரைக்குமே நீங்கள் மாடியில் நின்றுட்டு அங்கேயே நின்றுட்டு பாட்டு கேட்டுட்டு ஒரு மாதிரி ஒரு அங்கே ஸ்டோன் பெஞ்ச் இருந்திருக்கும். அப்படியே உங்கள் கையை இறுக்கி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், இதெல்லாம் தப்புன்னு தெரியுது, பட் ஏன் இப்படி, இது சரியில்லைல்ல. ஒன்று எனக்குன்னு ஒரு லவ் ஏதாவது கொடு. இல்லையா, நான் ஏதாவது கல்யாணமாக பண்ணிக்கிறேன். எனக்கு இதுலேருந்து எப்படி வெளில வரதுனே தெரில. ஆனால் நான் பண்ணுறது தப்புன்னு மட்டும் ஸ்ட்ராங்காக தோணுது. என் அக்காவோட புருஷன் அவர், மரியாதையோடு இருந்துக்கோ. தெரியல, இது தப்பு, ரொம்ப தப்பு, பண்ணாத ஒயின், ரொம்ப தப்பு இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளாலே புழுங்கிட்டு அப்படியே நீங்கள் திரும்ப கீழே இறங்கி வந்திருப்பீங்க. இப்போ எதுவும் சவுண்ட் எதுவும் இல்லை, அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படுத்து தூங்கியிருப்பீங்க. காலைல 7-7:30 அந்த மாதிரி ஆகுது. இன்னுமே நீங்கள் எந்திரிக்கல. அவங்க எந்திரிச்சு ஜேகேலாம் கிளம்பிட்டு கீழே உட்காந்துட்ருப்பாரு. இப்போ உங்களுக்கு ஜேகே தான் ஃபோன் பண்ணியிருப்பாரு. யாரா இது ஃபோனு? சொல்லுமா, இனிமேல் தான் எந்திரிக்கணும். என்ன சொல்ல வர சொல்லு. வயன், நான் ஜேகே பேசுகிறேன்.
மாமா நீங்கள் நீங்கள் எதுக்கு? நான் வீட்டில் தானே இருக்கேன். வீட்டில் தான் இருக்கேன் வைன். ஆனால் ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு பாரு, கிளம்புனே இல்லையா? என்ன பண்ணுற? தூ 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 ஒரு 1/2 hourல கிளம்பிட்டு வந்துடுறேன் மாமா. சரி சீக்கிரம். சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ லேட்டாக படுத்தா அவங்களே டயர்டாகாமல் எந்திரிச்சு வந்திருக்காரு. நம்ம என்ன அப்படி தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் அப்படியே தயக்கத்தோடு அப்படியே கீழே இறங்கி வரீங்க. என்னாடி எம்மா நேரம்? மாமா கால் பண்ணதால எந்திரிச்சேன், இல்லை எந்திரிச்சிருக்க மாட்டேன் அதானே? இல்லைக்கா, ரொம்ப தூங்கிட்டேன், நைட்டு லேட்டாக படுத்துதான், அதனால தான். ஓ, மேடம் லேட்டாக படுக்கிற அளவுக்கு என்ன பண்ணேன்? இல்லைக்கா, ஒரு வெப் சீரிஸ் பார்த்துட்ருந்தேன். இப்போ படிக்கிறது இதெல்லாம் கான்சன்ட்ரேட் இல்லை அப்போது, அப்படி தானே? என்னடி பேசுகிற? கொஞ்சம் மூட்டிட்டு வா, வேலையை பார்க்குறியா? நான் இப்போ வர கொஞ்சம் வாய் நீளுதுடி. ஜேகே பக்கத்துலேயே உட்காந்துட்டு கன்வர்சேஷனை காதில் கேட்டுக்கிறாரு. பட் ஆனால் ஃபோனில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே காதில் மட்டும் நல்லா கேட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படி தான் பொறுமையாக சாப்பிட்டுட்டே இருப்பீங்களா? ஏன் டைம் ஆச்சு, சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வந்துடுறேம்மா. சரி சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகே முன்னாடி போய் காரை எடுத்துகிட்டு நான் கீழே வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் போயிருப்பார். நீங்கள் வந்து சரிக்கா கொஞ்சம் நேரமாக படுங்கண்ணே, நாளைக்கெலாம் என்னால் எந்திரிச்சு வெளில போக முடியாடி, ரொம்ப நேரம் பணியில் வெளில நின்றுட்டுருந்தேன். 1 hour வெளில நிற்க சொன்னது, நேரமாக படுக்க வேண்டியதானே? இப்போ காலைல நேரமாக எந்திரிச்சிருக்கலாம்ல. ஒன்றால் தாண்டி நைட்டு எதுக்கடி அப்படி கத்திட்டு இருந்தேன். பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, ரூமில் தங்கச்சின்னு ஒருத்தி இருக்கான்னு கொஞ்சம் யோசிக்கணும்டி. நீ கத்தனை என்னால் அங்கே இருக்கவே முடியலடி, மாடிக்கு போயிட்டேன், அதனால தான் லேட்டாக வந்து படுத்தேன். நைட்டு ஒரு 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே இருந்துட்டு இருந்தேன். இப்போ மூக்கால் கொஞ்சம் ஊற்றுது பாரு எனக்கு, எல்லாம் ஒன்றால் தாண்டி. ஈவினிங் நான் சூப் வச்சு வைனே அப்படின்னு சொல்லி தட்டிட்டு போயிருப்பா. நீங்கள் வந்து கேஷுவலாக தான் சொல்லியிருப்பீங்க, அவங்க அக்காவும் கேஷுவலாக எடுத்திருப்பாங்க. ஜேக்கெலாம் எதுவும் கண்டுன்னு இருந்திருக்க மாட்டார். என்ன வேன் நைட்டு நேரமாக படுக்கலையா? இல்லை மாமா, நேரமாக தான் படுத்தேன். அப்புறம் அக்கா கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். ஐயோ, பொம்பளைங்க கூட எதாவது பேசிகிட்டு இருந்தால் இவருக்கு என்ன? இல்லை மாமா, இந்த மாதிரி நைட்டு ஒரு வெப் சீரிஸ் பார்த்துட்ருந்தேன், அது லேட் ஆகிடுச்சு. அப்படியே நான் காதில் ஹெட்ஃபோன் போட்டேன் அப்படின்னா டக்குன்னு சீக்கிரம் கழட்டி வைக்க மாட்டேன், ஏதாவது கேட்டுட்டு பார்த்துட்டு அந்த மாதிரி இருந்துகிட்ருப்பேன். ஸோ அப்படி தான் மாமா, தூக்கம் வரல, தூங்கலை. சரி, நல்ல நேரமாக படுனேன். இந்த மாதிரி லேட்டெல்லாம் ஆஃபீஸ்க்கு இல்லை லேட்டாக படுத்தாலும் சரி, காலையில் சீக்கிரமாக இருந்திருக்கேன், ட்ரை பண்ணு. நானும் ஒரு நாள் லேட்டாக போயிட்டுருக்கேன். சரி மாமா, அப்படியே லேட் ஆச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் கிளம்பிடுங்க மாமா, நான் வந்துக்கிறேன், பார்த்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் உன் அக்கா சொன்ன மாதிரி உனக்கு கொஞ்சம் வாய் கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன மாமா பேசுகிறீங்க? நான் போயிட்டு அதிகமாக பேசுகிற மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்களா? ஆமாம். அப்புறம் நேரமாக படுனா நம்ம இது பேசிகிட்ருக்க. சரிங்க மாமா, நாளிலேருந்து நேரமாக படுத்துகிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் இன்றைக்கி ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பார். நீங்கள் அதை கேட்டிருப்பீங்க. திரும்ப ஈவினிங் இப்போது 2 பேரும் வந்துட்டுருக்கீங்க. இன்றைக்கி ரொம்ப உங்களுக்கு அதிகமாக டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க. இன்றைக்கி அதிகமாக உங்களுக்கு வேலையை கொடுத்துருப்பாரு. நேற்றுலாம் நீ கொஞ்சம் ஏமாற்றிட்ட, இன்றைக்கி கொஞ்சம் நிறைய கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துட்டு நிறைய சொல்லி கொடுத்துருப்பாரு. நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, அதை அவர்கிட்ட காமிச்சிட்டு இருந்திருக்கவே மாட்டீங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏய் வைனா எங்கடே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போயிட்டு நீங்கள் தேடிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் அக்கா மேலே இருந்திருப்பா, உங்கள் மாமாவும் நேராக மேலே போயிருந்திருப்பாரு. ஏய் வைனா ஏய் என்னாச்சு? வாங்க. உடம்பு முடியலங்க, என்னன்னு தெரியல, சுத்தமாக முடியாத மாதிரி இருக்குது. என்ன சரி, பீரியட்ஸா? ஆமாங்க, வயிறு ரொம்ப வலிக்குது. ஏண்டி ஹாட் பேக் ஏதாவது வச்சியா? இல்லைங்க. ஒயின் வந்துட்டாளா? வேண்டாம், அவளை கொஞ்சம் ஹாட் பேக் மட்டும் எனக்கு போட்டு எடுத்துகிட்டு சொல்கிறீங்களா? சரிடி அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்ப்பாரு. நீங்கள் இல்லை, நீங்கள் ரூமுக்கு போயிருப்பீங்க, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்போ தான் நீங்கள் டவலோட வெளில வந்திருப்பீங்க. அவர் டக்குன்னு கதவை திறந்து வந்திருப்பார். மாமா சாரி வைன் என்ன ஜெக்க பண்ணுற? ஒரு பொண்ணு இருக்கிற ரூமில் போய் கதவை நாக் பண்ணிட்டு போகணுன்னு உனக்கு தெரியாதா? நீங்கள் இப்போது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் பாவாடை சட்டை போட்டுட்டு தலையில் கொண்டையில் அப்படியே ஒரு கொண்டை ஊசி மாதிரி போட்டுட்டு, அதாவது இந்த சைனீஸ் ஜாப்பனீஸ்லலாம் குத்திருப்பாங்க இல்லைங்களா கொண்டை ஊசி மேலே, அந்த
கொண்டே ஊசி போட்டு நீங்கள் கிளிப் பண்ணிட்டு வந்துட்டுருப்பீங்க. மாமா ஆ ஒயின் சாரி ஒயின். சரிங்கம்மா, என்னன்னு சொல்லுங்கள். இல்லை ஒயின், உன் அக்காவுக்கு ஹாட் பேக் வச்சு கேட்டா, கொஞ்சம் போட்டு தரியா? தோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு ஹாட் பேக் வச்சு சுடு தண்ணி வச்சு ஹாட் பேக்கில் ஊற்றி நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சிருப்பீங்க. டின்னர் எதுவும் செஞ்சுருக்கவே இல்லை. ஒரு வேளை அவர் சாப்பிட்டாருனா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் டின்னர் ஏதோ சிம்பிளாக பண்ணி அங்கே மூடி வச்சுட்டு நீங்கள் பெட்ரூம் போயிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே திங்க் தான் அங்கே அவருக்குமே. என்னடா பண்ணச்சக்கே, இது என்னடா இது அப்படின்ற மாதிரி அவருக்குமே தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு கில்ட் ஃபீல் அப்படியே இருந்துகிட்டு ஹாட் பேக் வச்சு உங்கள் அக்காவுக்கு வயிற்றுலாம் வச்சு விட்டுட்டு உங்களோட நினப்பு தான் அங்கே ஓடிட்டே இருக்குது. என்ன தப்பு பண்ணிட்டேடா ஜக்கே அப்படின்ற மாதிரி. இப்போது நீங்கள் கால் பண்ணி, ஹலோ அக்கா, என்ன உடம்பு எதுவும் முடியலையாண்ணே? ஆமாண்டி, வயிறு வலிக்குது ரொம்ப. பீரியட்ஸா? ஆமாம், ரொம்ப முடியலடி. டேப்லெட் ஏதாவது போட்டியாடி? டேப்லெட் ஏதாவது போட்டு படு. சரிடி, மாமா கொஞ்சம் ஏதாவது டின்னர் மட்டும் ஏதாவது பண்ணி வச்சரியா? ரொம்ப முடியாத மாதிரியே இருக்குடி. இது எப்பவும் போல் பெயினாக இருக்குமே தெரில, ரொம்ப வலிக்குது, என்னால் முடியல, அதனால தான் வந்து படுத்துட்டேன். சரி, நான் டின்னர் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன் கீழே, மாமா போய் சாப்பிட்டுக்க சொல். அப்படியே நீ கொஞ்சம் அவருக்கு பரிமாறிடுறி. இது பாரு, அதெல்லாம் அவர் எடுத்து போட்டு சாப்பிட்டு பாரு. நீ ரொம்ப அப்படி இது பண்ணாதானே. நான் வந்துட்டேன், எனக்கும் முடியலை, நான் வந்து படுக்க போகிறேன். நேற்றே தூங்கலை நைட்லாம். சரிடி சாரிடி, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ப்ளீஸ் டி ஒயின். இப்போ அவங்க ஜேகே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவர் தலையை தொட்டிகிட்டே வந்திருப்பார். இப்போ எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க, இருந்தாலும் சரி ரெஸ்டட். காலைல ஹாஸ்பிட்டல் போகலாமா? இல்லைங்க, இதுக்கெல்லாம் எதுக்கு, வேண்டாம், பரவாயில்ல, நான் பார்த்துக்குறேன். பரவாயில்லடி, மூச்செல்லாம் வாங்குது. பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாப்பிட்டியா இல்லாடி? சாப்பிட்ட மாதிரியே தெரில மூஞ்ச பார்த்தா. இல்லைங்க, பசி இல்லை, அப்படியே படுத்து தூங்கினா தேவலான் இருக்கு. நீங்கள் கீழே போயிட்டு சாப்பிட்டு வந்து படுத்துக்கோங்கண்ணே. ஏன், சாப்பாடு மட்டும் செஞ்சு வச்சேன்னு? இல்லைங்க, அவள் தான் ஒயின் தான் செஞ்சு வச்சுருக்கலாம், நீங்கள் போய் சாப்பிட்டு வந்து படுத்துக்கோங்க. நான் அப்படியே படுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் முடியாத மாதிரி இருக்குது. சரி, ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னாலும் வேண்டான்ற, கொஞ்சமாக சாப்பிட்டு படுனே, நான் போய் எடுத்துருவேன். இல்லைங்க வேண்டாம், கொஞ்சம் எம்டி ஸ்டொமக்காக படுத்தா தான் நல்லாயிருக்கும்னு தோணுது. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே போயிருப்பார். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சுன்னா எதுவுமே, அதாவது அல்லனா அதுலேருந்து கொஞ்சமாவது எடுத்தால் அதில் அடையாளம் தெரியும்ல. எல்லாம் செஞ்சு வச்ச மாதிரியே அப்படியே இருக்கிறதும் அவருக்கு ஒரு டவுட்டு. இப்போ உங்களை பார்க்க தான் இப்போ வராரு. ஒயன் மாமா சொல்லுங்கள். கதவு தர. தோ வரேன் மாமா. சொல்லுங்கம்மா. சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டோம்மா. போய் சொல்லாத, சாப்பிட்டியா இல்லையா? எல்லாம் அப்படியே இருக்கு. எல்லாம் மாமா, எனக்கு பசி இல்லை, தூக்கம் வருது. வா வந்து சாப்பிட்டு வந்து படுவா. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப லாக் பண்ண போவீங்களா? அப்படியே அந்த லாக் அப்படியே காலால் அப்படியே இது பண்ணுறாரு. ஒயன் சொல்கிறது கீப்பியா இல்லையா? இல்லை மாமா, எனக்கு பசி இல்லை, அதனால தான் சொல்கிறேன். பசிக்கலை, விடுங்க, எனக்கு டயர்டாக இருக்குது, அதனால தான். ஒயன் சாப்பிடுன்னு சொன்னேன், சாப்பிட்டு வந்து படு. உன்னை சாப்பிட்டு வந்து படுன்னு சொன்னேன். இல்லைம்மா, எனக்கு டயர்டாக இருக்கிறப்ப நான் சாப்பிட மாட்டேன், அதனால தான். விடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ திரும்ப லாக் பண்ண போவீங்களா? அப்படியே அவர் உள்ளே வந்திருப்பார். நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன், உனக்கு கால் வெளியா? எம்டி ஸ்டொமக்காக படுக்காத. எதுக்கு செஞ்சு வச்சேன்? இல்லையா, எனக்கு மட்டும் எதுக்கு செஞ்சு வச்சேன்? இல்லை மாமா, இதில் என்ன இருக்குது? அப்படியே நீங்கள் பயந்த மாதிரி அப்படியே பார்த்துட்ருப்பீங்களா? அவர் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. உட்காந்து சாப்பிடு. சரி மாமா. அப்படியே நீங்கள் ஒரே ஒரு தோசையை மட்டும் எடுத்து போட்டு அப்படியே வச்சு சாப்பிட்டுட்ருப்பீங்க. அவர் ஒரு பக்கம் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. நீங்கள் அந்த ஒரு தோசையை சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்திருப்பீங்களா? ஒயன் என்ன பண்ணுற? போதும் மாமா, ஒரு தோசை போதுமா? எடுத்து வச்சு சாப்பிட்டேன்னா? இல்லை மாமா, எனக்கு போதும். நான் தான் சொன்னேன், டயர்டாக இருக்கும்போது சாப்பிட மாட்டேன். நான் நல்லா ஃபீல் பண்ணால் வயிறு முட்டை சாப்பிடுவேன். சாப்பிட்டோம்னா எனக்கு தூக்கமே வராது. ஆனால் டயர்டாக இருந்தேன்னா நான் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு போவீங்களா? அப்படியே உங்கள் கையை பிடிச்சி எடுக்கிறாரு. மாமா ப்ளீஸ் கையை விடுங்க. உட்காந்து சாப்பிடுண்ணா. சரி மாமா, நீங்கள் கையை விடுங்க. உட்காந்து சாப்பிடுண்ணா. சரிங்க மாமா, கையை விடுங்க, நான் சாப்பிட்றேன். அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாரு. நீங்கள் இப்போ வாஷ் பேசின் போயிருப்பீங்க.
என்ன பண்ணுற நீ? நான் சாப்பிட்டேன்னு சொன்னேன். எனக்கு போதும்மா, எனக்கு இதுக்கு மேலே சாப்பிட்டேன்னா கண்டிப்பாக அது தூக்கம் வராது. எனக்கு ஒரு மாதிரி என்னவோ எதையோ முழுங்கின மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கையை கழுவிட்டு இப்போ மேலே போவீங்க. அவருக்கு டென்ஷன் ஆகுது. என்ன இவ சொல்கிறதே கேட்க மாட்டேன்றா அப்படின்ற மாதிரி. நீங்கள் எல்லாமே பொலைட்டாக பேசிட்டு தான் போயிருப்பீங்க. திரும்ப வந்து கையை பிடிக்கிறாரு. என்ன பண்ணுற நீ? ஒழுங்காக சாப்பிட்டு போன்னு சொன்னேன். இல்லைம்மா, நீங்கள் என்ன பேசுகிறீங்க? எனக்கு அதான் சொல்கிறேனே, இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது. நான் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் போயிட்டு நல்லா தூங்கணும்மா. நைட்டே நான் ஒழுங்காக தூங்கலை. என்ன நைட்டில் என்ன பண்ணேன்? எதுக்கு லேட்டாக இருந்துச்சா? இல்லைம்மா, அதான் சொன்னேன், வெப் சீரிஸ் அந்தமாரி பார்த்துட்டு இருந்தேன், அதனால் தூக்கம் வரல. இப்போ போய்ட்டு வெப் சீரிஸ் தானே பார்ப்பேன்? இல்லைம்மா, தூக்கம் வருது, நான் தூங்கிடுவேன். நீங்கள் அதிகமாக கொஞ்சம் கொஷின் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேம்மா, அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்கம்மா. என்ன ரொம்ப கொஞ்சம் அதிகமாக பேசுகிற மாதிரி இருக்குது? அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் கொஞ்சம் அதிகமாக கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் டக்குன்னு அவரை பார்க்கவே இல்லை, ஃபேஸ் பண்ணவே இல்லை. 2 பேரும் தனியாக இருக்கீங்க. அவர் அடிக்கடி கையை பிடிச்சிருப்பாரு அப்படின்றதால நீங்கள் வேகமாக அப்படியே போயிருப்பீங்க. அந்த ஸ்கர்ட்டு, அதாவது நீங்கள் வீட்டில் ரஃப் யூஸ்க்கு டெய்லி யூஸ்க்கு போடுற அந்த ஸ்கர்ட் தான் போட்டிருப்பீங்க. உங்களோட ஷர்ட் வந்து 3/4 ஷர்ட்டு. அதேமாதிரி அந்த லோ நெக் வச்ச மாதிரி இருக்கும். பின்னாடியும் கொஞ்சம் பேக் லோ நெக் அந்த மாதிரி இருக்கும். பின்னாடி வந்து நீங்கள் வந்து ஒரு கொண்டை மாதிரி போட்டுட்டு அந்த கொண்டை ஊசி மாதிரி குதிக்கிங்கன்னு சொன்னா இல்லைங்களா, அந்த மாதிரி தான் போட்டுட்டு நீங்கள் இப்போ வேகமாக இப்போ துள்ளி குதிச்ச மாதிரி நீங்கள் வேகமாக போகிறீங்க. டயர்டாக ஃபீல் பண்ணிவிட்டு அவர் அரைக்குறையாக தான் சாப்பிட்ருப்பாரு. அப்படியே உங்கள் கதவுக்கிட்ட வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நின்று கேட்குறாரு. எந்த சவுண்டுமே இல்லை. அப்படியே உங்கள் அக்கா கிட்டே போய் படுத்துட்டு உங்கள் அக்கா இறுக்கி அணைச்ச மாதிரி படுத்து தூங்கியிருப்பார். இப்போது அடுத்த நாள் காலையில் ஆகுது. நீங்கள் எந்திரிச்ச உடனே உங்கள் அக்காவுக்கு தான் கால் பண்ணுறீங்க. சொல்லுவேன், என்னடி உடம்பு சரியாச்சா இல்லையா? வயிறு வெள்ளம் இப்போ எப்படி இருக்குது? பக்கத்து ரூமில் தானடி இருக்க, வந்து பார்த்தா தான் என்ன? வரணும்னு தாண்டி இருக்குது. மாமா இருக்கார்ல, எப்படி வர்றது? அவர் ஃப்ரெஷ்ஷப்பாக பாத்ரூமில் போயிருக்காரு, வா. சரி இதை வரையறு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிருப்பீங்க. ரொம்ப வலிக்குதாடி? வலிக்கேடி. சரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இரு, நான் போய் நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கிளம்பி போகிறேன்னா. சரி. மாமா கொஞ்சம் இட்லி பண்ணி வச்சாருடி. காலையில் இட்லினா அவருக்கு பிடிக்கும், அதனால தான். பொர்ஷனுக்கு மட்டும் பார்த்து கவனி. உன்னை தான் அவர் கவனிக்கிற மாதிரி தெரியலடி எனக்கு என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்வர்சேஷன் எல்லாமே பாத்ரூமில் இருக்கிற அவருக்கு கேட்டிருக்கோம். ஏன்னா அவர் குளிச்சிட்ருக்க வந்து இப்போது தண்ணி சத்தம்லாம் கம்மியாயிடுச்சு. அவர் இப்போது டோர் ஓப்பன் பண்ணிட்டு வராரு டவலோட. நீங்கள் அந்த பக்கம் திரும்பல, இருந்தாலும் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வர சவுண்டு கேட்டோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. சரிடி நான் போகிறேண்ணே. வயன், ஷோ சொல்லுங்கம்மா. இந்த பக்கம். அவர் தான் அங்கே இருக்கார்ல, என்னன்னு தான் கேள. சொல்லுங்கம்மா. இட்லி வேணாம், உனக்கு என்ன பண்ண தோணுதோ அது மட்டும் பண்ணு, எனக்கு பிடிச்சதான் செய்யணும் இல்லை. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரை நீங்கள் பார்க்கவே இல்லை, ஃபேஸை பார்க்கவே இல்லை. ஃப்ளோரை பார்த்துட்டு நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் மட்டும் வெளில வந்திருப்பீங்க. வயனு உங்களை பார்த்து கூச்சப்படுறான்னு நினைக்கிறேங்க, அதனால தான் ஃப்ளோரை பார்த்து பேசிட்டு போகிறா பாருங்கள். ஆமாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போயிட்டு இப்போது தோட்டிட்டு உங்கள் பக்கத்தில், அதாவது ஒயினா உங்கள் அக்காவோட பக்கத்தில் உட்காந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகலாமாடி, வேணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு விசாரிச்சுட்டு அப்படியே இருந்துகிட்ருப்பாரு. இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்கு, நான் போக வேண்டியது இருக்குது, போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் போகலான்னு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவருமே வந்திருப்பார். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு வச்சுட்டு மேலே போயிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வரதுக்குள்ளால அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெடியாக உட்காந்துட்ருப்பாரு. இல்லைம்மா, நான் வந்து வெளில ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நான் அப்படியே பார்த்துட்டு நான் அப்படியே டேரெக்டாக வந்துடுறேனே. ஏன் என்கிட்ட அது சொல்லவே இல்லை? இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கான்ல. சாரி மாமா, சொல்ல மறந்துட்டேன். ஆனால் அக்கா கிட்டே சொன்னேன், அக்கா உங்ககிட்ட சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஏன் டேரெக்டாக என்கிட்ட சொன்னால் உனக்கு என்ன? சரி ஏதோ பண்ணி தோலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கோவமாக கடுப்பாக அப்படி சொல்லிட்டு அவர் கிளம்பியிருப்பார். நீங்கள் ஃப்ரெண்டெலாம் பார்த்து முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணி அந்த மாதிரி இருக்கும். சார் மிக்கமேன் சார். ஏன் வரதுக்கு தான் நேரமா? இல்லை சார், இது ஒரு பர்த்டே என்னோடய ஃப்ரெண்டுக்கு, அதனால தான் விஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே செலிப்ரேட் ஆகுதுன்ட்டு. அது காலையில் தான் பண்ணுறாங்களா? ஏன் நேரமாக சாயங்காலத்தில் இந்த மாதிரிலாம் இருக்காதா? இல்லை சார், சாரி. கால் மீ மாமா, சார்லாம் வேண்டாம், புரியுதா? சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ
போய்ட்டு உட்காந்துருப்பீங்க. அவர் பின்னாடியே வராரு. என்னம்மா போ. இப்போது நீங்கள் உங்கள் ப்ளேஸில் உட்காந்துட்ருப்பீங்க. அவர் இப்போ அப்படி தான் அடுத்தது சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். இல்லைம்மா, இது எனக்கு என்னே தெரியும், நானே பண்ணிடுறேன். மிஸ்டேக் எதுவும் வராதா? வராதும்மா. இப்போது திரும்ப அதை நீங்கள் பண்ணி எடுத்துருப்பீங்க. என்ன வேணும் இது? இவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குது, அப்போயே சொல்லித்தரேன்னு சொன்னேன், இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்க, என்னது இது? சாரி மாமா, இல்லை சொல்லித்தாங்க இப்போது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவரோட ப்ளேஸில் அவர் உட்காந்துட்டு அப்படியே அவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் பக்கத்தில் நின்றுட்டுருக்கீங்க. இப்படி இங்கே புரியுதா? சரி மாமா. இது அதுதான், அது அப்படி தான் வரும். அதுக்கு கீழே தான் பிஓ போட்டு ரிலீஸ் பண்ணணும். மெயில் மட்டும் சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணனா லூப் பண்ணிக்கோ. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டே இருந்திருப்பார். அவர் நீங்கள் கொஞ்சம் தூரமாக இருக்கிறதும் அந்த லேப்பை கொஞ்சம் பக்கத்தில் வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் நவுந்து உட்காந்துருப்பார். இல்லைம்மா புரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கேருந்து தெரியுது, நீங்கள் அங்கேயே வைங்க. ஏன் எடுத்து வைக்கிறதால எனக்கு என்ன கை வலிக்குதானே? இல்லை உனக்கு ஏதா? இல்லைம்மா சொல்லிக் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அப்படி தான் இப்போது அன்றைக்கி ஃபுல்லாக டயர்டாகவே இருக்கும். அப்படி தான் ஒரு 3 days கிட்ட இதே மாதிரியே நடந்திருக்கும். உங்கள் அக்காவும் இப்போ ரெக்கவரி ஆகிடுறாங்க. அதாவது அந்த 3 days மந்த்லி அந்த 3 days முடிஞ்சதும் அவங்களும் நல்லா இருக்காங்க இப்போது. வைனா, படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணுறக்காண்டி போகலாண்ணே, பசங்க சொன்னாங்க ஒரு ஹாலிவுட் படம் நல்லா ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு. கிளம்பிடுங்க, நான் போய்ட்டு வரேன். என்ன செய்ய சொல்கிற? உண்மையாவா? தேட்டருக்கு கூப்பிட்டு போகிறேன்? ஆமாண்டி, கிளம்பிடுங்க. ஒயின் கூப்பிட்டு போகணுமா? புருஷன் பொண்டாட்டி நம்மகிட்ட போயிட்டு வரக்கூடாதா? உன் தங்கச்சி, நீ கூப்பிட்டு வரதும் வாசிட்டோம், கூப்பிட்டு வரலனாலும் வாசிட்டோம், இதில் என்ன இருக்குது? இல்லை அவளையும் கூப்பிட்டு வரேன், அவளுமே ஃப்ரீயாக ஃபீல் பண்ணட்டும், அவளையும் போட்டு இறுக்கி வச்சுருக்க மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்கள் அக்கா இப்போ உங்கள் ரூமுக்கு தான் வரா. வையன் சொல்லுடி பைத்தியம், சொல்லு. உடம்புலாம் இப்போ பரவாயில்லையா? எல்லாம் பரவாயில்லடி, நல்லாயிருக்கு. தேட்டருக்கு போகலாம், கிளம்பு. தேட்டருக்கு போகலாம், கிளம்புடி. ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன், அதனால தான் சாப்பாடே வேணாம்னு ஸ்கிப் பண்ணிட்டு வந்து படுத்துருக்கேன். அப்படியே விடு, நல்லா தூக்கம் வருது, தூங்கினாலும் சரி வரும். எனக்கு இந்த 3 days சுத்தமாக தூக்கமே இல்லை. நீ வேறு முடியாத 3 நாள் படுத்துட்டியா? எனக்கு என்னமோ சுத்தமாக முடியாத மாதிரி இருக்குடி எனக்கு என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கவுந்து படுக்கிறாங்க. ஏன் எந்திரடி போகலாம், மாமா 3 பேருக்கு தான் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு போக முடியலை சும்மா அப்படின்னு சொன்னோடனே சரி நம்மளுமே 2 பேரும் சேர்ந்து போனால் நல்லாயிருக்கும்னு நான் நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவுமே வெளில வந்திருப்பாங்க. ஜேகே என்ன வைன் வரலையாடி? இல்லைங்க, அவளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்கிறா, அதுதான். சரிவா, நம்ம மட்டும் போயிடலாம். எப்போ பாரு டயர்டாக இருக்குன்னு சொல்லிகிட்ருக்கான் அவன் தங்கச்சி. இன்றைக்கி மட்டும்தான் சொல்லிகிட்ருக்கா. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், அப்படி தான் சொல்லிகிட்ருக்கா. டெய்லி நைட்டு ஒழுங்காக சாப்பிட்றது கிடையாது. கேட்டாச்சுன்னா டயர்டாக இருந்தால் நான் ஒழுங்காக சாப்பிட மாட்டேன் அப்படி தான் சொல்லிகிட்ருக்கா. உன் தங்கச்சிக்கிட்டே போய் கேளு என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு. நான் கூட நினச்சேன் ஃபஸ்ட்லாம் கம்ஃபர்டபுளாக என்கிட்ட பேசிகிட்ருக்கா பழகிறான்னு. இப்போலாம் சுத்தமாக நானே ட்ரை பண்ணால் கூட பேச மாட்டா, என்னன்னு தெரில. பேசு, உன் தங்கச்சிட்ட கேளு என்னன்ட்டு, எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் தேட்டருக்கும் போய் படம் பார்த்துட்டு லேட் நைட் ஒரு 12 மணி போல் வந்திருப்பாங்க. என்னங்க வாடி? இல்லைங்க, அவளுக்கு அங்கே சத்தம் கேட்க போதுங்க. கேட்டா என்ன புருஷன் பண்ணாடி தானே? இல்லைங்க, அவளுக்கு டெய்லி இந்த மாதிரி சவுண்டு கேட்கும் போல். அன்றைக்கி நைட்டு இந்த மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் போயிட்டு இருந்துருக்கா. அவள் அன்றைக்கி நல்லா தூங்குறா, கொஞ்சம் அப்படியே விடுங்கண்ணே. சரி நீ சத்தம் போடாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகேக்கும் உங்கள் அக்காவுக்கும் அங்கே ரூமில் ஒரு பெரிய ரொமான்ஸ் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி சத்தம்லாம் எதுவும் இல்லை, பட் நீங்கள் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு காலையில் நீங்களா ஆஃபீஸ் கிளம்பி நீங்களா போயிட்டீங்க. இன்றைக்கி அக்கா இருக்கால, நல்லா தானே இருக்கா, பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு போயிருப்பீங்க. அங்கே ஜேகே சாப்பிட்டு முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆஃபீஸ் போனது அவருக்கு தெரியல. இன்னும் வரல பாரு, போய்ட்டு என்னன்னு கேட்டு சீக்கிரம் கூப்பிடு. இப்போது உங்கள் அக்காவும் மேலே வந்துட்டு கதவை நாக் பண்ணி பார்ப்பாங்க. ஒய்யன் என்ன கதவு ஓப்பன் ஆகுது. ஒய்யன் பாத்ரூமில் இருக்கியா? எங்கேயும் இல்லையே. எங்கே என்னங்க, அவளுக்கு ஃபோன் பண்ணி பாருங்கள். தெரியலையே, அவள் வீட்டில் இல்லைங்க, ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. என்ன சொல்கிற? கால் பண்ணுறாங்க.
கால் பண்ணி பார்த்தா ஃபோன் ஃபுல் ரிங் ஆகி கட் ஆகுது. ஜேகே ஃபோன் பண்ணது எடுக்கல. இப்போது உங்கள் அக்கா பண்ணுறாங்க, எடுக்கிறீங்க. ஹலோ சொல்றி, நான் ஆஃபீஸ் வந்துட்டேன். எப்படி போனேன்? நான் காலைல வந்துட்டேன், நீ நேரமாக வந்துட்டேன். ஃப்ரெண்டு பார்க்குறதுக்காக வந்தேண்ணா, அப்படியே வந்துட்டேன். ஓ சரி சரி, சாப்பிட்டேடி? சாப்பிட்டேன்டி, ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட்டேன். சரிடி, சரி அதுக்கு தான் கால் பண்ணேன். உங்கள் வேறு ஜேகே வர கீழே கிளம்பி நின்றுட்டுருக்காருடி. நீ போகணும்ல, ஒரு வாரத்தை சொல்லிட்டு போக வேண்டியதானே? சரிடி, மறந்துட்டேன். சரி, நான் நாளிலேருந்து எப்படியே வந்துடுறேன்னா காலையிலே கிளம்பி. எனக்கு தான் கம்ஃபர்ட்டாக இருக்குது. மாமா கொஞ்சம் லேட்டாக வராரா, அதனால் செட் ஆகலை. நான் நான் இனிமேல் இந்த மாதிரி வந்துக்கிறேன்டி. ஓ சரி சரிடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கட் ஆகுது. என்னவாடி, ஆஃபீஸ் போயிட்டாளா? ஆமாங்க. ஏன் ஒரு வாரத்தை சொல்கிறேன் இல்லையா? அப்படி காலையிலே போயிட்டு வந்தாங்கச்சு என்ன பண்ண போகிறாள்? இல்லை ஜிக்கே, அவள் காலையிலே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே போயிருக்கா போல். இனிமேல் காலையில் அப்படியே போய்க்கிறேன் அப்படின்றா. நீங்கள் லேட்டாக போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நான் லேட்டாக போனேன், அவள் காலையிலே போயிட்டு என்ன பண்ணுறாளாம் அப்படிங்க. ஜேகேக்கு டென்ஷன் ஆகுது. சரி என்னவோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இப்போது ஆஃபீஸ்க்கு தான் வந்துட்டுருக்காரு. நீங்கள் கேபினில் உட்காந்துட்டு அவர் இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்த ப்ராஜெக்ட்டு, இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒயன் ஒயன் சொல்லுங்கள் சார். தப்பா, நான் வந்துட்டு முன்னாடியே சொல்லிட்டேன் சாருன்னு கூப்பிடாத அப்படின்ட்டு. சொல்லுங்கம்மா. என்னாச்சு? இது காலையில் வந்துட்டு உட்காந்துட்ருக்காங்க? இல்லை மாமா, நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன்னா இப்போ தான் நானுமே ஆஃபீஸ்க்கு வந்தேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே இங்கே வரேன். ஓ, யார் ஃப்ரெண்டு உனக்கு? இல்லை, நான் காலேஜில் என் கூட படித்த ஃப்ரெண்டு தான். எப்போவுமே நான் மீட் பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் நாளாக மீட் பண்ணவே இல்லை நீங்கள் வந்ததுக்கப்புறம். அதான் போயிட்டு அப்படியே. சரி ஓகே, நாளையிலேருந்து இதே மாதிரி வந்துக்கிறேன்னு சொல்லியாமே. ஆமாம் ஆமாம்மா, ஃப்ரெண்டு டெய்லி இந்த மாதிரி வர சொன்னான். எனக்கும் இப்போது காலையிலே கிளம்பி வர்றதுக்குன்றது எனக்கு செட் ஆகுது. நேரமாக படுத்து கரெக்டாக எழுந்திரிச்சிருண்ணா. அதுக்கு தான் அக்கா லேட்டாக டிஃபன் பண்ணுறா. உங்களுக்கும் ப்ரைவசி கொடுக்கும். எங்களுக்கு நீ ப்ரைவசி கொடுக்குறியா? சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் கேபினில் உட்காந்துட்டு உங்களையும் தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதுன்னு சொல்லிட்டு. நிறைய ஏதோ தப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க போல். மூஞ்செலாம் 10 கொண்டல் உங்களுக்கு மாறுது. என்னையோ தப்பாக பண்ணிகிட்ருக்குன்னா இப்போ எப்படி கேட்குறதுன்னு தெரில. 2 நாளைக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தது வேறு. என்ன பண்ணாங்க? இதை தப்பாக பண்ணிட்டியாண்ணே? எடுத்துருவா. இல்லை அம்மா, நான் போட்டுறேன், பரவாயில்ல, எடுத்துருவான்னு. இல்லை நான் போட்டுறேம்மாம்மா, கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ அவராகவே எழுந்திரிச்சு வராரு. இல்லை அம்மா, நல்லா படி. காமிங்க. என்னது? நான் தான் சொன்னேன் பிஓ லாஸ்ட்டில் போட்டு ரிலீஸ் பண்ணு, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணி வச்சுருக்காங்க? சாரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் என்ன பண்ணிருப்பார், எல்லாத்தையுமே அரைஸ் பண்ணிட்டு இப்போ கர்சர் மூவ் பண்ணுறதுக்காக இப்போ மவுஸ் கிட்ட கை எடுத்துகிட்டு வந்துருப்பாரா. அதை நீங்கள் பிடிச்சிட்டு இருந்தீங்க, அப்படியே எடுத்து மூவ் பண்ணி நீங்கள் டக்குன்னு அப்படியே கையை உருவி எடுத்துருப்பீங்க. என்ன பண்ணுற நீ? இல்லைம்மா, கையை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் என்ன நான் என்ன பண்ணப்போ? மவுஸ் என்னது பண்ண? கொஞ்சம் லைட்டாக தான் படித்த கையே, டக்குன்னு உதறி எடுத்துகிட்ருக்க. இல்லை புரியல, என்ன பண்ணுற? அவாய்ட் பண்ணுறியா என்ன? இல்லை நான் வந்துட்டு ஏதாவது தப்பாக ஏதாவது பண்ணுற மாதிரி உனக்கு ஏதாவது தோணுதா? இல்லைம்மா, இல்லை அப்படிலாம் இல்லை. அப்புறம் நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு அப்படி தான் தோணுது. சொல்லு. காலையில் நீ கிளம்பும்போது எப்போவுமே லேட்டாக நீ கிளம்பி வருவ, இன்னமும் நான் லேட்டாக கிளம்பி வர மாதிரி இன்றைக்கி என்கிட்ட சொல்கிற. என்னது இதெல்லாம்? இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லை? ஒழுங்கா சொல்லு, என்னை பாருங்கள். இல்லை ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு இந்த டைம் கரெக்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்படி வந்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதையும் மறைக்கிறேன், என்னை பாருங்கள், என்னை பாரு. நீங்கள் அவரை பார்த்துருக்கவே மாட்டீங்க. நீங்கள் அவங்க சிஸ்டத்தையே பார்த்துட்டு அப்படியே தான் இது பண்ணிகிட்ருக்கீங்க. மாமா இது மட்டும் தானே அப்ளை பண்ணி நான் உங்களுக்கு சமையல் பண்ணால் கரெக்டாக வந்துடும்ல? அது எல்லாம் சரியாக வந்துடும். இந்த பக்கம் திரும்ப இனியும் ஃபேஸ் பண்ண முடியல உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் உங்கள் சேருடைய கைப்பிடி இருக்கும் இல்லையா, 2 பக்கமும் அதை அப்படியே திருப்பி அவர் பக்கமாக திருப்பி வச்சுட்டு உங்ககிட்ட க்ளோஸாக நின்றுட்டு கேட்டுட்ருக்காரு. அது ரோலிங் சேரு. உங்கள் பார்வையன், என்ன உனக்கு பிரச்சனை? என்னன்னு கேட்குறேன். இல்லை அம்மா, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் என்ன இருக்குது? ஒய்யன் உன்கிட்ட கேட்டுட்ருக்கேன், அதுக்கு பதில் சொல்லு, தேவையில்லாத எதாவது பேசிகிட்டு இருக்காத. இல்லை அம்மா, ஒன்றும் இல்லை, எனக்கு இதே கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது, கம்ஃபர்ட்டாக தான் ஃபீல் பண்ணுறேன் அவங்கக்கிட்ட. எனக்கு என்ன இருக்குது இதில்? என்னை பார்த்து பேசு, என் கண்ணை பார்த்து பேசு. என்ன
காலைல கிளம்பி வர நேரமாக போயிடுற, என்ன நான் அவாய்ட் பண்ணுறியா? இல்லையே மாமா, இல்லை. அவர் திரும்ப திரும்ப துருவி இதேமாரி கேட்டுகிட்டே இருப்பாரா? மாமா கொஞ்சம் எனக்குன்னு கொஞ்சம் ப்ரைவசி கொடுங்க மாமா. நீங்கள் அதிகமாக என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கு. ஓ, அதிகமாக பேசுகிற மாதிரி இருக்குண்ணா என்ன மாதிரி இருக்குது? ஏதாவது நான் உங்ககிட்ட தப்பா? இல்லை மாமா, இன்னும் அப்படி தான் நீ சொல்கிற, அப்படி தான் சொல்கிற மாதிரி இருக்குது. நான் உன்கிட்ட ஏதாவது தப்பாக பேசுகிற மாதிரி, நான் தப்பாக உன்கிட்ட நடந்துகிட்ருக்க மாதிரி என்னை பார்த்தா உனக்கு அது அப்படி ஏதாவது தோணுதா என்ன? நான் உங்ககிட்ட ஏதாவது தப்பாக நடந்துட்டான் என்ன? இல்லை மாமா, இல்லை. என்ன பேசுகிறீங்க? நான் அப்படி எதுவும் சொல்லவே இல்லை. நீ சொல்கிறதுக்கெலாம் மீனிங் அதுதான் ஒயன், அதுதான். இல்லை இல்லை மாமா. அப்புறம் இதுக்கு உன்னால் என்ன ஃபேஸ் பண்ண முடியல? எதுக்கு என்னை பார்க்க மாட்டேற, பேச மாட்டேற? இல்லை மாமா, உண்மையை சொல்லுவோங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் போமா, தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் எந்திரிச்சு போவீங்களா? அப்படியே உங்கள் கையை பிடிச்சிருப்பார். ஆமாம், கை விடுங்க. ஒயன் என்கிட்ட சொல்லிட்டு போ, என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு நீ இப்போ ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்க? இல்லை மாமா, கையை விடுங்க, ஒரு மாதிரி இருக்கு, கை விடுங்க. நீ இந்த மாதிரி பண்ண தான் உங்ககிட்ட எனக்கு ஹாஷாக நடந்துக்கணும்னு தோணுது. என்னன்னு சொல்லு, நான் அரைஞ்சிட போகிறேன். அதாவது இல்லைம்மா, நான் கொஞ்சம் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறிட்டு திரும்ப போயிடுவேன். ஒய்யன் என்ன பண்ணுறேன்? கேட்குறதுக்கு பதில் சொல்லிட்டு போவேன். மாமா உங்களுக்கு இப்போ தெரிஞ்சாகணுமா? தெரிஞ்சு தான் ஆகணும் ஒய்யன், தெரிஞ்சாகணும். சொல்லு. ஆமாம், தெரில. நீங்கள் என்கிட்ட வந்தால் ஹார்ட்பீட்லாம் ரைஸ் ஆகுது. ஏன்னு தெரில, ஏன்னா எனக்கு தெரியல. நான் என் அக்காவுக்கு ஏதாவது துரோகம் பண்ணுறேனான்னு தெரில. அன்றைக்கி டபுளோட நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் சுத்தமாக முடியல. உங்ககிட்ட என்னால் நிற்க முடியல, உங்கள் கண்ணை என்னால் பார்க்க முடியல, உங்களை என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியல. அதெல்லாம் தப்பாக தோணுது. உங்களை பார்க்கும்போது பார்க்கக்கூடாது அக்கா புருஷன் அப்படின்னு தான் தோணுது. தப்பாக தோணுதும்மா. இதுக்கு மேலே எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரில. கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறிட்டு நீங்கள் போயிருப்பீங்க. அப்படியே நீங்கள் போன அந்த இடத்தையே, நீங்கள் போன அந்த டோர் வழியாக அப்படியே பார்த்துட்டு அங்கேயே நின்றுட்டுருக்காரு ஒரு மாதிரி. என்ன பேசுகிற அவ? புரியல. என்ன நான் இல்லையே, நான் எதுவும் அவகிட்ட தப்பா? இல்லையே. என்ன ஜெக்கி இவ பேசுகிறா? என்ன பேசுகிறா அவ? ஓகேடா காய்ஸ், இது ஃபஸ்ட் பார்ட் இதோட அப்படியே இருக்கட்டும். நம்ம இதை ஒரு 3 ஷாட் 4 ஷாட் வரைக்கும் கொண்டு போகலான்னு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் 3 ஷாட் இல்லை 2 ஷாட்லேயே முடிச்சிடுறேன் ஷார்ட்டாக. ரொம்ப கொஞ்சம் லென்த்தியாக இழுத்துகிட்டே போகுது. ஆனால் ஸ்டோரி லைன் நான் நிறைய எழுதி வச்சுருக்கேன். இந்த ஸ்டோரி லைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சொல்லுங்கள், கண்டினியூ பண்ணுறேன். இல்லை வேண்டான்னு சொன்னாலும் அது இதோட அப்படியே நிறுத்தினாலும் நிறுத்திடுறேன். 2 ஷாட் அதோட நிறுத்தினாலும் நிறுத்திடுறேன் காய்ஸ். ஓகேடா, பைடா காய்ஸ்.